நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒன்றும் இல்லாமல் இருந்து சகலத்தையும் உருவாக்கின தேவன். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உருவாக்க வல்லவராயிருக்கிறீர். எல்லாவற்றையும் மாற்ற நீர் வல்லவராயிருக்கிறீர். எல்லாவற்றையும் சீர்படுத்த வல்லவராயிருக்கிறீர். உடைய வல்லமையுள்ள வார்த்தையை கொண்டு ஆண்டவரே எங்களோட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மனதை தாழ்த்தி உடைய வார்த்தை எங்கள் இதயத்தில் கிரியை செய்யும்படி நாங்கள் இடம் கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்வீராக. மீகா 7:15 நாங்கள் வாசிக்கிறது போல, எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளிலே நான் செய்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியே ஆண்டவரே, நீர் அதிசயங்களை காண செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒருக்காக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பார்க்க போவர்களுக்காக கூட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, தங்கள் சூழ்நிலைகளிலே, தங்கள் பிரச்சனைகளிலே, நீர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன். அதிசயங்களை செய்து, அற்புதங்களை செய்து எங்களை மகிழ்விக்கிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களை நாங்கள் எதிர்பார்க்க உதவி செய்யும், அனுபவிக்க உதவி செய்யும். அதிசயங்களை அனுபவிக்க உதவி செய்யும். எதிர்பார்க்கிறோம். உம்முடைய பலத்த கரம் எங்களுக்காய் கிரியை செய்வதை ஆண்டவரே நாங்கள் பார்த்து நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. தேங்க்யூ. கிருபையிலிருந்து கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சரி, நீங்க இந்த வேர்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு காரியம் சொல்றேன். God wants to do miracles in our life. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். நம்பர் 1. நம்பர் 2, getting a miracle in your life from God is not difficult. தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வது கடினம் கிடையாது. சரியா? கடினம் என்று நிறைய பேர் நினைக்கிறோம், டிஃபிகல்ட்னு நினைக்கிறோம். ஏன்னா அற்புதங்கள் செய்யறது அது ஆண்டவர் என்னைக்காவது ஒரு நாள் செய்வாரு, இல்ல அது ஒரு ரேர் திங் அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது கிடையாது. அவர் அற்புதங்களை செய்ய விரும்புகிற தேவன். நாள்தோறும் அற்புதங்களை செய்ய விரும்புகிறவர். He wants to do miracles regularly. சரியா? சோ அடிக்கடி செய்ய விரும்புகிற தேவன் அவர். சோ ஐடியா ஆண்டவர் அற்புதம் என்னைக்காதான் செய்வாரு, அவர் செய்ய மாட்டாரு, அது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் அப்படின்றது மனிதனுடைய எண்ணத்திலிருந்து வருது. ஏன்னா நீங்க என்ன யோசித்து பார்க்கணும்னா, அற்புதம் என்பது ஒரு மனுஷனுக்கு மிகவும் கடினம். ஆண்டவர் பைபிள்ல நீங்க எந்த பகுதியில் எடுத்து பார்த்தாலும் நிறைய பகுதிகளில் பார்க்க முடியும். குறிப்பா அவருடைய அற்புதங்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகள் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் இது எனக்கு ஒரு பெரிய காரியமான்ற மாதிரி தான் பேசுறாரு எப்பயுமே. மனுஷங்க தான் அதை ரொம்ப பெருசா கேட்கிறாங்க. இப்ப மோசே ஒரு இடத்துல கேட்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்கள் மோசேட்ட கேட்டாங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும், நாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மனுஷருக்கு அது ஒரு பெரிய விஷயம். மோசே அதான் கேட்கிறான், ஆண்டவரே, நான் எப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி நான் சாப்பாடு போட முடியும்? நான் கடல்ல இருக்கிற மீன்கள் எல்லாம் பிடிச்சாலும் உங்களுக்கு பத்துமா? இல்ல ஆடு மாடுகள் எல்லாம் அடிச்சாலும் உங்களுக்கு பத்துமா? எப்படி பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்றாரு, வரிசையா சொல்றாரு மோசே. முடியவே முடியாது ஆண்டவரே அப்படின்னு. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் கொடுக்குற ரிப்ளை என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதா? இஸ் தி ஆர்ம் ஆஃப் தி லார்ட் ஷார்ட்டன்ட். கர்த்தருடைய கை குறுகி இருக்குதா? என்னப்பா நீ பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். எந்த இடத்துல நீங்க பைபிள்ல படிச்சாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஈவன் செங்கடல் முன்னாடி மோசையும் இஸ்ரேல் ஜனங்கள் நிற்கும் போது கூட சரி, அங்கேயுமே ஆண்டவர் மோசையை முறையிடுறாரு. ஆண்டவரே, நான் என்ன பண்றது? முறையிடுறதுன்னா, ஏன் முறையிடுறது அந்த வார்த்தை வருதுன்னா, கொஞ்சம் தத்தளிக்கிறாரு. ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம நடுவுல மாட்டிக்கிட்டோமே, இந்த மாதிரி இருக்கே, இவங்க வேற இஸ்ரேல் ஜனங்களும் இப்ப மோசையை தான் பிளேம் பண்றாங்க. நீ தான் ஏன் கூட்டிட்டு வந்த, இங்க எது கூட்டிட்டு வந்த, சாருக்கா கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேக்குறாங்க. சோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரி ஆட்கள் நீங்க கூட்டிட்டு வரவங்க உங்களுக்கு எதிராக இப்படி நீங்களே ப்ரெஷர்ல இருக்கீங்க, உங்களுக்கும் வழி தெரியல, அப்படி உங்கள்கிட்ட இருக்கிற நேரத்துல உங்கள்கிட்ட பேசுனாங்கன்னா ரொம்ப ஈஸி கிடையாது ஹேண்டில் பண்றது. அதான் முறையிடுறாரு. முறையிடும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஏன்ட்டே முறையிடுறேன்னு கேக்குறேன். நான் சொல்லலையா புறப்பட்டு போங்கன்னு சொல்லலையா? கோலேடு நீட்டு 2ஆ பிளக்கும் போ. ஓகே. சோ ஆண்டவர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காரியங்களை அவரு அசால்ட்டா தான் எப்பவுமே சொல்றாரு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா, அவரு அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள், பெரிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம நடத்திட்டே போறார். நம்ம ஒரு இதுல எப்பயுமே என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் இந்த ஹியூமன் விஸ்டம் ஒண்ணு இருக்கு, உலக ஞானம். அதை தேவ ஞானம் மாதிரி பேசிடுவாங்க சில நேரம்.
அதுல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஞானத்தை யூஸ் பண்ணி தான் நீங்க இந்த பிரச்சனைக்கு வந்திருக்க மாட்டீங்க. இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஞானமா நடக்கல. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள வந்து ஆண்டவர் கானானுக்கு கூட்டிட்டு போறாரு. சரியா? கானானுக்கு கூட்டிட்டு போறப்ப பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வேற வழியில கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா வேணும்னே செங்கடல் இருக்கிற ரூட்ட தான் கூட்டிட்டு போறாரு. சோ ஏன் இங்க கூட்டிட்டு வரணும்? வேற ஏதாவது வழியில கூட்டிட்டு போலாம். வேற வழி இருந்துச்சு. செங்கடல் இல்லாமலே வழி இருந்தது. அத வேற சொல்றாரு. நான் அந்த பக்கம் கூட்டிட்டு போவேன். பார்வோன் பின்னாடி வருவான். பார்வோன் சொல்லிட்டு வருவானா? என்ன சொல்லிட்டு வருவானா? செங்கடல் அவர்களை அடைத்து போட்டது. தேசத்திலே அவர்கள் திகைத்து திரிகிறார்கள். பார்வோன்ட்ட யாரோ சொல்லியிருப்பாங்க போல. இந்த பக்கம் தான் போனாங்கன்னு. அவன் யோசிச்சிருக்கான். அவன் இந்த பக்கம் போனா செங்கடல்ல வரும். அங்க போய் என்ன பண்ண போறாங்க? அப்படின்னு யோசிச்சிருக்கான். யோசிக்கும்போது அவனுக்கு ஐடியா வந்துச்சான்னு தெரியல. அப்ப இவங்க நல்லா லாக் ஆயிட்டாங்க. இப்ப ஈஸியா போய் அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சானா என்னன்னு தெரியல. சோ அந்த டைம் அவன் கிளம்பி வர்றான். அதுவும் பிரதானமான ரதங்கள கூட்டிட்டு கிளம்பி வர்றான். சோ அப்படி வரும்போது யோசிச்சிருக்கான் சில பேர் ஏன் இந்த வழியில கூட்டிட்டு வரணும்? அ ஆ உபாகம் 8ல சொல்றாரு. அ அவர் உன்னை பசியினால் வருத்தி வனாந்திர வழியா நடத்திட்டு வந்தாரு. ஒண்ணுமே இல்லாத வனாந்திரம். அது வழியா கூட்டிட்டு வந்தாராம். அப்பயும் வேற வழியில கூட்டிட்டு போயிருக்கலாம். அப்படி கூட்டிட்டு போல. வனாந்தர வழியா தான் கூட்டிட்டு போவேன். இப்படி கூட்டிட்டு போனாராம். சோ இதெல்லாம் சில பேர் யோசிக்கும்போது, இதோட பெட்டரா பண்ணியிருக்கலாமே. இதுதான் இருக்கிறதுலே பெட்டர் ஐடியாவா? இதோட பெட்டர் ஐடியா இல்லையா? அப்படின்னு யோசிக்கலாம். அது உலக ஞானம்னு வரும்போது நெறைய ஐடியாஸ் அங்க வரலாம். இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா பாருங்க ஆண்டவர் வந்து இப்படிதான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறார். ஏனென்றால் அவர் தம்முடைய மகிமையை காட்ட விரும்புகிறார். எப்படி மகிமையை காட்டுவார்? அற்புதங்கள் செய்து காட்டுவார். அதிசயங்கள் செய்து காட்டுவார். சரியா? இன்னைக்கு வந்து அ உங்களுக்கு வந்து பலவிதமான சூழ்நிலைகள்ல பல எண்ணங்கள் உங்களுக்கு வரலாம். ஐய்யயோ! நம்ம இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமே, அன்னைக்கே இங்க போயிருக்கலாமே, இன்னைக்கே இப்படி செஞ்சிருக்கலாமேன்னு. சில பேர் ஐடியாவும் வந்து சொல்லுவாங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்கங்க. இப்படி பண்ணியிருக்க கூடாது. முன்னாடியே நீங்க யோசிச்சிருக்கணும் இதெல்லாம். இன்னைக்கு போய் இப்படி இது பண்ணி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு அழுது என்ன சில பேர் சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு அழுது என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு அழுது என்ன புண்ணியம்? அன்னைக்கே நீங்க யோசிச்சிருக்கணும். முன்னாடியே இதெல்லாம் நீங்க யோசிச்சிருக்க வேணாமா? அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டர் ரேவதி கேக்குதா நான் பேசுறது? அவங்க அன்மியூட் பண்றாங்களா அவங்க? ரேவதி ஆண்டி இது பண்ணிட்டீங்களா? தனுஜா அக்கா தானா பண்ணுவாங்க. அவங்க இருக்காங்களா மொத? ஆ நான் இருக்கேன் இருக்கேன். அன்மியூட் பண்ணி விடுங்க. அவங்க இல்ல அன்மியூட் பண்ணிட்டேன். அவங்கள தேடிட்டு இருந்தேன். அவங்க பேர்ல வேற ஒண்ணும் இல்ல. ஓ! அன்மியூட் பண்ணிட்டேன். கேக்குதா? அன்மியூட் அவங்க ஆயிட்டாங்க. வந்துட்டாங்கண்ணா வந்துட்டாங்க. மியூட் ஓகே. இதுல அன்மியூட் தான் இருக்காங்க. பண்ணிட்டாங்க. ஓகே. ஆம், ஆம். ஆண்டவர் சொல்றாரு சில காரியங்கள குறித்து அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. எப்படி வந்து ஏன் வந்து இப்படி செஞ்சிருக்கலாமோ, அப்படி செஞ்சிருக்கலாமான்னு சில காரியங்கள குறித்து யோசிக்கிறீங்க. முன்னாடியே அத நான் யோசிக்கல, மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அதிசயங்களை பார்ப்பதற்கான கேண்டிடேட்டா நீங்க மாறியிருக்கீங்க. யூ பிகம் எலிஜிபிள் டு சீ மை பிளெஸிங்ஸ், மை மிரக்கிள்ஸ். என்னுடைய அதிசயங்கள், அற்புதங்களை பார்ப்பதற்கான அதுக்கான தகுதியை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. அதனால என்னுடைய மகத்துவத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு கர்த்தர் சொல்லுது. ஓகே. ரைட். சோ நாம் நம்ம நினைக்கலாம். இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி போயிருக்கலாம், அப்படி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தயவு செய்து அந்த எண்ணங்களை தூக்கி எறிந்து விடுங்க. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் பாருங்க. குற்றப்படுத்துகிற எண்ணங்கள் தேவனிடமிருந்து வருகிறதே இல்ல. நாட் ஈவன் 1% கூட அவர்ட்ட இருந்து வர்றது இல்ல. யார் குற்றப்படுத்துவாங்கன்னு நான் சொல்றேன். யார் குற்றப்படுத்துவாங்கன்னா, ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க, ஒரு பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னு அவங்க கூட போறீங்கன்னு வைங்களேன், அவங்களாலயும் உதவி செய்ய முடியாதவங்க தான் குற்றப்படுத்துவாங்க. உதவி செய்யக்கூடிய லெவல்ல இருக்க யாருமே குற்றப்படுத்த மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, "சரி விடுங்க, இத பண்ணிருங்க. இந்த மாரி ஒரு ஐடியா இருக்குல்ல, இத பண்ணுங்க. சரியாயிரும் போங்க." அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, "ஏன் நீங்க முன்னாடியே பண்ணல? ஏன் இப்படி பண்ணலன்னு?" பேச மாட்டாங்க. யார் அப்படி பேசுவாங்கன்னா, நீ சி நீங்க நல்லா பாருங்க. ஒரு குடும்பமா இருக்கட்டும், இன்னும் ஒரு ஒரு குரூப்பா இருக்கட்டும், எனிதிங் ஒரு கம்பெனியா இருக்கட்டும். எப்ப சண்டை வரும் தெரியுமா? யாராலயும் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை வந்தா தான் சண்டை வரும். ஏன்னா, இப்போ சால்வ் பண்ண முடியல. இது லாக் ஆயிருச்சு. லாக் ஆனோனே, "நீ காரணமா? நான் காரணமா? இவரு தான் காரணம். அவரு தான் காரணம்னு" சொல்லி அங்க குற்றப்படுத்துறது அங்க தான் வருது. சோ, தேவன் வந்து அப்படி வந்து ஒரு கையாலாகாதவரா இருந்தாருன்னா, அவரும் அப்படி சொல்லுவாரு. நீ ஏன் ஏன் ஒரு மனுஷன போல. மனுஷன்னா கையாலாகாதவன். கையாலாகாதவன் என்ன? அவனால சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ண முடியாது. இம்பாசிபிள். மனுஷரால் இயேசுவே சொல்றார்ல, மனுஷரால் கூடாதது தான். ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சோ அவர் அப்படிப்பட்டவரா இருக்கிறதுனால, அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா,
குற்றப்படுத்துகிற வேலையை அவர் செய்கிறது இல்லை. குறிப்பாக தம்முடைய பிள்ளைகள், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்மை விசுவாசிக்கிறவர்கள், அவர்களை குற்றப்படுத்துகிற வேலையை தேவன் செய்கிறது இல்லை. ஓகே. சில நேரம் நமக்கு சில காரியங்கள் யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு அப்படி தோணலாம். நம்ம நினைச்சிருக்கலாம், ஐயோ நம்ம இதை தப்பு மிஸ் பண்ணிட்டோமே, இப்படி நம்ம எரர் பண்ணிட்டோமே நமக்கு தோணலாம். அது தேவன் குற்றப்படுத்துவது அல்ல. நமக்கு சிலது புரியுது அப்படி. ஓகே இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம் நமக்கு தோணுது. அப்படி தோன்றதுனாலே தேவன் நம்மளை குற்றப்படுத்துறாரு. கர்த்தர் எனக்கு உணர்த்தி காட்டினார்னு சில பேர் சொல்றாங்க. கர்த்தர் எல்லாம் உணர்த்தி காட்டல. உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு. இப்ப நீங்க ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே நம்ம இப்படி செஞ்சிருக்கணும், இப்படி செய்யலன்னு. அது தேவன் உணர்த்துறது கிடையாது. அது எண்டும் கிடையாது. அந்த ரியலைசேஷன் வர்ற பாயிண்ட் எண்டு கிடையாது. சிம்சோனை எடுத்துக்கோங்க. சிம்சோனை அவன் ரொம்ப மோசமான வழியிலே போயிட்டான். கடைசியில போய் அவன் கண்ணை குருடாக்கிட்டான். அப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு ரியலைசேஷன் வந்துருச்சு. கண்டிப்பா வந்திருக்கும்ல. ஐயோ நம்ம தேவையில்லாம இந்த தெலீலால் கூட சேர்ந்ததுனாலதானே இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிட்டவன் ஒரு உணர்வு வந்திருக்கும் கண்டிப்பா. ஆனா அந்த பாயிண்ட்ல அவன் கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்குறாரு. அவன் ஜெபிக்கிறான், அவனுக்கு பதில் கொடுக்குறாரு. அவன் தூணை ஆட்டுனா பெருசா ஒண்ணும் நடக்கல, ஒரு தூசி தான் கீழே விழுச்சுன்னு போடல பைபிள்ல. அவன் தூணை ஆட்டும் போது வேதம் சொல்லுகிறது அது அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொல்லி. அந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்து அவன் உயிரோடு இருக்கும் போது பெலிஸ்தர் எவ்வளவு பேரை காலி பண்ணானோ அதோட ஒரே நாள்ல நிறைய பெலிஸ்தரை காலி பண்ணான் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன ஒரே ஒரு விஷயம், அவன் கொஞ்சம் மாத்தி ஜெபம் பண்ணிருக்கலாம். நானும் சாகணும்னு ஜெபம் பண்ணிட்டேன், அதனால ஜெபம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அது ஒண்ணுதான் வித்தியாசமே தவிர, பட் லுக் அட் தட், ஆண்டவர் பாருங்க அந்த பாயிண்ட்ல கூட அவனுக்கு பதில் அளிக்கிறான். ஏனென்றால் ஒரே ஒரு காரணம், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவ்வளவுதான். சோ நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறபடியால், நான் எப்படிங்க தெரிந்து கொள்ளப்பட்டேன் அப்படின்னா, நீங்க இயேசுவை விசுவாசித்துக்கிறீர்கள் என்று சொன்னால், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், நிச்சயமா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதுல டவுட்டே இல்லை. சரியா? சோ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறதுனால குற்றம் சுமத்துகிற எந்த சத்தத்துக்கும் செவி கொடுக்க வேண்டாம். அந்த குற்றம் சுமத்துகிற இடத்திலே அதற்கு பதிலாக உங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய். ஆண்டவர் ஒரு டிபார்ட்மெண்டே வச்சிருக்காரு. அதிசயங்கள், அற்புதங்கள். அது எங்க வருதுன்னா, மோஸ்ட்லி அது எங்க ஒர்க் ஆகுதுன்னா, இக்கட்டான சூழ்நிலைகள், நாம எல்லாம் லாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற சூழ்நிலைகள், நாம தவறு செஞ்சுட்டோம் அதனால இப்படி மாட்டிக்கிட்டோம், இன்னைக்கு நம்ம தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிற சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலைகளுக்காகவே ஒரு துறை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு கவர்மெண்ட்னா அதுல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, விளையாட்டுத்துறை, அந்த துறை, அது மாதிரி ஒரு அற்புதங்கள், அதிசயங்கள் துறை என்று தேவன் வைத்திருக்கிறார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிரக்கிள்ஸ் அண்ட் வண்டர்ஸ். அது எதுக்காக வைத்திருக்கிறார்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு என்றே வைத்திருக்கிறார். ஆகவே நீங்க சில பேர் அப்படிப்பட்ட டைட்டான சிச்சுவேஷன் இருக்கீங்கன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். அதனாலதான் நான் இந்த காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நீங்க யாரெல்லாம் அப்படி இருக்கிறீங்களோ, அதிசயங்களை செய்கிற தேவனை தியானித்து பாருங்க. கர்த்தருடைய வேதத்திலிருந்து அதிசயங்களை செய்கிற தேவனை தியானிங்க. ஈவன் ஆபிரகாம், சாராள், அவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு சந்ததியை உருவாக்கணும், ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கணும் அப்படின்றப்ப அவர் எடுத்த கேண்டிடேட்ஸ் யாருன்னா, இவங்க கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்க. 75 வயசுல ஆபிரகாம் ஆண்டவர் மீட் பண்றாரு. அந்த நாட்கள்ல ஒரு 40 வயசு கிட்ட கல்யாணம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா ஈசாக்கு 40 வயசுல கல்யாணம் பண்ணா, ஏசா 40 வயசுல கல்யாணம் பண்ணா அப்படின்லாம் ரெக்கார்ட் இருக்கு. ஏறக்குறைய அதே மாதிரி எடுத்துக்கலாம். 40 வயசுல பண்ணாங்க. ஆல்ரெடி இவங்க 35 வருஷம் குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி. ஓகே, அந்த தம்பதியை தெரிந்தெடுக்கிறார். ஆபிரகாமுக்கு கூட பிறந்தவனுக்கு குழந்தை இருக்கு. ஆபிரகாமுடைய அண்ணன் மகனான லோத்துக்கு குழந்தை இருக்கு. ஆபிரகாம் அண்ணன் பேத்தியே எடுத்துட்டார். அந்த பை தட் டைம் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. அவனை போய் தெரிந்தெடுக்கிறார். தெரிஞ்செடுத்து அவன் மூலமாகத்தான் நான் சந்ததி உருவாக்குவேன். அதுவும் அவன் கூட ஆண்டவர் ஐடியா கொடுக்குறான். பரவாயில்ல, நான் ஆகாரம் கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன்னா பிரச்சனை சாராட்டதான் இருக்கு போல இருக்கு. பார்த்தா தெரியுது. ஆபிரகாமுக்கு கொஞ்ச நாள் அட்லீஸ்ட் 80, 86 வயசுல கூட அவனுக்கு ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கான திறன் அவன் சரீரத்துல இருக்கு. ஆனா சாராளுக்கு இல்லை. அப்ப அவன் அந்த பாயிண்ட்ல கூட ஒரு அற்புதத்தை கட் ஆஃப் பண்ண அவன் பாக்குறான். அற்புதம் இல்லாமலே வாழ்ந்துருவோமே. இது பாருங்க, இது ஒரு ஆதாமுடைய ஒரு வீழ்ந்த மனதினுடைய ப்ராப்ளம். அற்புதங்கள் இல்லாமலே எப்படி வாழலாம்னு யோசிக்கும். எப்ப பார்த்தாலும் ஏன்னா அற்புதம் இஸ் வெரி காஸ்ட்லி அக்கார்டிங் டு ஆடமிக் மைண்ட். ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு செலவு பண்ண முடியாது. நமக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க இது நம்மகிட்ட இல்ல. அப்படி இது எவ்வளவு விசுவாசிகள் நம்புறாங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கான விசுவாசம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஏதோ ஒண்ணு இல்லை. அந்த சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது, அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அதிசயம் நடக்காதுன்னு உறுதியா நம்புறாங்க. சோ அவனுக்குள்ளே அந்த ப்ராப்ளம் இருந்தது. விசுவாசிகளின் தகப்பன் அவன். ஆனா முதல்ல அவன் அப்படி இல்லை. ஆரம்பத்துல கொஞ்சம் டவுட்ல தான் இருந்திருக்கான். அவன் என்ன நினைக்கிறான், இவ்வளவு நாள் பார்த்தோம், 11 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவர் பேசி 11 வருஷம். 75 வயசுல பேசுறாரு, இப்ப 86 வயசு இல்ல.
சாரா வேற ஐடியா கொடுக்குது, சரி நம்ம அற்புதத்துக்குலாம் வெயிட் பண்ண வேணாம், இப்போ வெயிட் பண்ணி காலங்கள் வீணாயிருச்சு, அதனால நம்ம வந்து அற்புதம் இல்லாமல் வாழ்க்கைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுது. சொல்லி இஸ்மவேல வந்துட்டான். இப்போ இவங்களும் ஒரு சந்தோஷம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில, சரி ஒரு பையன் இருக்கான், நமக்கு வாரிசுன்னு ஆயிடுச்சு, இதை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. 13 வருஷம் ஆண்டவர் அமைதியா இருக்காரு. 99 வயசுல திரும்ப வந்து பேசுறாரு. நான் அப்போது இன்ட்ரோடக்ஷனே ஐ ஆம் எல் ஷடாய் அப்படின்னு, ஆரம்பமே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா பாருங்க, பல காரியங்கள் அவர் பேசியிருக்கலாம் அவர் அவன்கிட்ட 13 வருஷம் கழிச்சு. ஆனா ஏன் சர்வ வல்லமையுள்ளவர்ன்றது பேசினார் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ல அவங்க வந்து தேவனுடைய சர்வ வல்லமை இல்லாமல் எப்படி வாழ்றதுன்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. கர்த்தர் சர்வ வல்லவர், அவரால் செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை தெரியும். ஆனா இப்போதைக்கு அது இல்லாமலே நம்ம வாழ பார்ப்போம். ஏன்னா அவர் சர்வ வல்லவர் தாங்க, அவரால் எல்லாம் செய்ய முடியும். எனக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஷியூரா நடக்குமா? 100% செய்வாரா? எனக்கு செய்யக்கூடிய அந்த எல்லா சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருது. டவுட் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க? பரவாயில்ல, அற்புதம் இல்லாமல் வாழ்வோம், அதிசயம் இல்லாமல் வாழ்வோம். வெஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டி வந்து ஃபெயில் ஆனது மெயின் ரீசனே வந்து இதுதான். அவங்க வந்து சூப்பர் நேச்சுரல் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்றத அவங்க அப்படியே பழகி அட்ஜஸ்ட் ஆயிட்டாங்க. அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு சொன்னேன், ஒரு நாள் கால்ல சொன்னேன். கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்க இதுல இருக்காரு, அவர் அயர்லாந்துல இருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் லோக்கல் சர்ச், அந்த ஒயிட் சர்ச் போறாரு. அங்க ஏதோ ஒரு எல்லாரும் பிரேயர் பாயிண்ட்ஸ் வச்சு ஏதோ ஒரு ஃப்ரைடே பிரேயர் ஏதோ சம்திங் இருக்கு போல. அப்ப நான் கேட்டேன், அந்த பிரேயர் பாயிண்ட்ஸ் நிறைய எல்லாம் ஆளாளுக்கு ஏதோ பிரேயர் பண்ண சொன்னாங்க. நான் கேட்டேன், எத்தனை பேர் வந்து சூப்பர் நேச்சுரல் காரியங்களை கேட்டாங்க அப்படின்னு. அப்படியே யோசிச்சுட்டு ஒருத்தர் கூட கேட்கல. நான் சொன்னேன், எதிர்பார்ப்பே இல்ல. அவர் சொன்னாரு, இல்ல எதிர்பார்ப்பு இல்லைன்னா இவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, எல்லாரும் கார் வச்சிருக்காங்க, வீடு இருக்கு, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்க போகுது அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், அப்படி இல்லைங்க, நம்ம எதிர்பார்ப்பு வந்து வேதத்தை பேஸ் பண்ணியிருக்கணும். கர்த்தர் வந்து என்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் என்ன செய்ய முடியும்ன்றதை வச்சு நம்ம எதிர்பார்ப்பு இருக்கணும். நமக்கு என்ன தேவை இருக்குன்றது அந்த லெவல்லே நின்றக்கூடாது. அவர் சொன்னார், ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, இந்தியாவில் இருக்கவங்க நிறைய தேவை இருக்குங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அது இது பிரச்சனை இருக்கு, கல்யாணம் ஆகல குடும்பத்துல, அப்படி இப்படி நிறைய லிஸ்ட் இருக்கு. அதனால அவங்க ஆண்டவர் அதெல்லாம் பிரேயர் பாயிண்ட் எல்லாம் வருது, அற்புதம் அவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்களுக்கு அற்புதமே தேவையில்லை, இவங்க நல்லா தான் இருக்காங்க. நான் சொன்னேன், அப்படி கிடையாது, யாருமே அற்புதம் தேவையில்லைன்னு யாருமே கிடையாது, எல்லாருக்குமே அற்புதம் தேவை, ப்ரொவைடட் எது உங்க கோலா வச்சிருக்கீங்கன்றத பொறுத்து. நீங்க வந்து சாதாரணமா எல்லாரையும் போல வாழணும்னு நினைச்சீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒருவேளை தேவைப்படாம இருக்கலாம். உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள்லாம் ஓரளவு சாதகமா இருந்தா உங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம். ஆனா பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், தேவன் சொல்லுகிறபடி ஆபிரகாமை தேவன் அழைத்து உனக்கு ஒரு தேசத்தை தருவேன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? தேசத்தை தருவேன். இப்ப இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு, செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு நாடு உருவாக்கி வச்சிருக்காரு, தெரியுமா? கைலாசான ஒரு நாடு, தன்னோட நாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. ஓகே, அந்த மாதிரி தான் ஆபிரகாம் வந்து ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு தேசத்தை தருவேன். இப்ப இவரெல்லாம் பார்க்கும்போது நம்ம யோசிக்கணும், இது என்ன நம்ம ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கேன்னு யோசிக்கணும். சரியா? நம்ம அவர் பண்றதா ரைட் இல்லை நான் சொல்றேன். ஓகே, அதுக்கு அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் வந்து நான் என்ன சொல்றேன்னா, நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்ப வந்து ஓகே நீங்க சொல்றீங்க, இப்ப யூகேல இருக்கவங்க, லண்டன்ல இருக்கவங்க, அவங்க எல்லாம் வந்து பிலீவர்ஸா இருக்கவங்க எல்லாம் நல்லா எல்லாம் செழிப்பா இருக்காங்கன்னு. நான் கேட்டேன், உங்களுக்கு தெரியுமா லண்டன்ல இருக்க பெரிய பெரிய ஸ்டேடியம்ஸ் எல்லாம் வந்து அராபுக்காரன் ஓன் பண்ணிட்டு இருக்கான், அவனோட கண்ட்ரோல்ல இருக்கு. லண்டனே வந்து எல்லாம் முஸ்லீம் கண்ட்ரோல்ல இருக்கு, தெரியுமா? ஃபுல் லண்டனு நான் போயிருக்கேன், ஃபுல்லா கிரீனா இருக்கும் எல்லா இடமும், அப்படி இருக்கு. அங்கெல்லாம் வந்து லண்டன் மேயர் வந்து ஒரு முஸ்லீம் இருக்காரு. இதெல்லாம் இதெல்லாம் யாரோட இது? இதெல்லாம் சுதந்திரிக்கணும் அப்படின்லாம் அவங்களுக்கு தோணல. அப்படிலாம் தோணிதான் சூப்பர் நேஷனல் தேவைப்பட்டிருக்கும் அந்த இடத்துல. அவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஏதோ ஏழைக்கு ஏத்த என்ன எள்ளூருண்டை ஆயிரும், அது மாதிரி நமக்கு ஏதோ ஓடுது, நமக்கு இருக்கு, இதுலயே அப்படியே போயிட்டு இருக்கோம்னா சூப்பர் நேச்சுரல். அதாவது பிசாசு வந்து பாருங்க, நம்முடைய ஃபாலன் மைண்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க எல்லாரும். என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள வந்து ஒரு அற்புதங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவைப்படாத ஒரு வாழ்க்கை, லைஃப் விச் டசன்ட் ரெக்வயர் எனி மிரக்கிள்ஸ், அதுக்கே போக நம்மளை தூண்டிட்டே இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க, எங்க வாழ்றது, குடியிருக்கிறது எல்லாம் தேடுறதே பாத்தீங்கன்னா எப்படி ஃபண்டமெண்டலா என்ன தேடுவாங்க? ஈஸியா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாத இடமா இருக்கணும் அப்படின்னு தேடுவாங்க. ஆனா ஆண்டவர் சம்டைம்ஸ் நடத்திட்டு போறது பாத்தீங்கன்னா அப்படி பண்ண மாட்டாரு. அவர் நடத்திட்டு போறது வந்து இருக்கிறதே செங்குத்தான பாறை மாதிரி இருக்கும். ஏன் இதுலயே அங்க ஏறணும், இது அங்கிட்டுலாம் போலாமே, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நடந்து கிடந்து ஈஸியா போற மாதிரி இருக்கே, அதுக்கெல்லாம் போலாமே, இதுக்குதான் போகணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவர் சொல்லுவார், ஆமா இங்கிட்டுதான் வரணும், இதுதான் வரணும் அப்படின்னு. ஏன்னா அப்பதான் அதிசயங்கள் அற்புதங்களுக்கான ஒரு ஸ்பேஸே வருது. ஏன் அதிசயங்கள் அற்புதங்கள் அவர் செய்ய விரும்புகிறார்?
why he wants to take in that route so that அற்புத அதிசயங்கள் வர்ற மாதிரி ரூட்லயே ஏன் எடுத்து போறாரு? why he wants to take in that route? ஏன் எடுத்து போக விரும்புறாருன்னா அவர் யார் நம்ம காட்ட விரும்பும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம காட்ட விரும்பும். ஏன்? அப்பதான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரிந்தால்தான் நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய கோல் என்ன, நம்முடைய பர்பஸ் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சரியா? ஓகே. சோ இது யாருக்கோ கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கு, அதனால நான் பேசிவிட்டேன். ரைட். இன்னைக்கு நான் பேச வேண்டிய பகுதிக்கு வருகிறேன். நம்ம குரூப்ல இருக்க பிரதர் ஒருத்தவங்க வந்து நான் போட்ட ஒரு போஸ்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் அதுல இருந்து பேசுறேன்னு சொன்னேன். பட் அதவே நான் இன்னைக்கு கண்டினியூஸ் அதவே நான் மெயினா பேசிடுறேன். கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுதான் வெளிப்படுத்தல் 21 அதிகாரம். அதுல 7வது வசனம். வெளிப்படுத்தல் 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஓகே. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். சரியா? அப்புறம் நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். இப்ப இந்த வசனம் வந்து நான் முதல்ல படிக்கும் போது எனக்குள்ள ஒரு ஸ்லைட் ஒரு குழப்பத்தை ஏற்படுச்சு. என்ன ஏற்படுத்துச்சுன்னா, இவர் என்ன சொல்றாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான், அது ஓகே. நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். இப்ப நான் பைபிள்ல படிச்ச அளவுல இப்ப பவுலோட நிருபங்கள் அதெல்லாம் படிக்கும் போது பொதுவான வர்ற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, சன்ஷிப், குமாரன் அப்படின்றது வந்து எப்படி வருது அப்படின்னா, இயேசுவை விசுவாசிப்பதனால, ஏற்றுக்கொண்டதுனாலே ஆட்டோமேட்டிக்கா வரணும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார், யோவான்ல வாசி. சோ அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா வருது. இதுக்கு நம்ம ஒன்னும் தனியா போய் ஏதோ ஏர்ன் பண்ணி பெற்றுக்கொள்ள வேண்டியது அல்ல. இது டைரக்டா ஜஸ்ட் பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே இது வருகிறது. இலவசமான ஈவு என்றுதான் வேதம் இது முழுவதுமாய் போதிக்கிறது. அப்படி போதிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ஒரு வசனம் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அப்படின்னா ஏதோ நம்ம ஜெயம் கொண்ட பிறகுதான் குமாரனாய் மாறுறோன்ற மாதிரில போட்டிருக்கு அப்படின்னு எனக்குள்ள ஒரு குழப்பம். ஓகே. உங்களுக்கு தெரியும், இது போன்ற வசனங்கள் வந்து இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அந்த மாதிரியான பகுதி வந்து வெளிப்படுத்தல் 2:3 நிறையவே வருது. வெளிப்படுத்தல் நீங்க அந்த சபை ஒவ்வொரு சபைக்கும் சொல்லும் போதும் ஜெயம் கொள்ளுகிறவனோ அப்படின்னு வருது. அந்த பகுதி போய் படிச்சு பார்த்தீங்கன்னாலும் சில வசனங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தாயன்னு வாய் நின்று என்ன பண்ணிடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன்னு வரும். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வரும். அதாவது சன்ஷிப், இது குமாரத்துவம், தேவனோடு இருக்க உறவு, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டன், முடிஞ்சிருச்சு, இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு வந்துருச்சு அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி வேற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா. சோ இந்த வசனத்தை குறித்து நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன இது, ஏன் இந்த வசனம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்த பின்புதான் இந்த வசனத்தோட அர்த்தமும் புரிய ஆரம்பித்தது. இது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றதும் தெளிவாக ஆரம்பித்தது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் லைன் முதல்ல படிப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். சரியா? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அப்ப குமாரத்துவம் அப்படின்றது, சன்ஷிப் அப்படின்றதுல ரெண்டு கட்டங்களா இருக்கு. அதான் நான் போஸ்ட்ல போடுறேன். 2 கட்டங்களா இருக்கு. முதல் கட்டம் என்ன அப்படின்னா, குமாரத்துவம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்வது. வாட் இஸ் சன்ஷிப்? குமாரத்துவம் என்ன, அது எப்படி வருகிறது அப்படின்னு அறிந்து கொள்வது ஒன்று. த நாலேஜ் பார்ட், அதை சார்ந்த அறிவு, அதை சார்ந்த வெளிச்சம். சரியா? சோ இன்னைக்கு விசுவாசிகள் பெரும்பாலானவர்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வெளிச்சம் கூட இல்லாம இருக்காங்க. தாங்கள் தேவனுடைய குமாரர், we are sons of God அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. அப்படின்னா என்னன்னு தெரியாது, சன்ஷிப்னா என்னன்னு கூட தெரியாது. அப்படி ஒரு பெரியாரியான ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆனா இப்ப ஒரு சில பேர் அதுக்கப்புறம் சில காரியங்கள் மூலமாக, சில பைபிள படிக்கும் போதோ இல்ல சில செய்திகள் மூலமாக, சில ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்குன்னா, நம்ம சாதாரண ஆட்கள் கிடையாது, நாம் தேவனுடைய குமாரராக இருக்கோம், we are sons of God, நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. சரியா? சோ பவுல் நிருபங்கள்ல அவர் எழுதுறது வந்து எதை எழுதிட்டு இருக்காருன்னா, குமாரத்துவம்னு ஒண்ணு இருக்குன்றத எழுதிட்டு இருக்காரு. சம்திங் கால் சன்ஷிப், அண்ட் அது இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். குமாரன் என்கிற அந்த அந்தஸ்தை இலவசமாய் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை அவர் எழுதுகிறார். சோ
குமாரன் என்கிற அந்தஸ்தை இலவசமா நாம் பெற்றுக்கொள்வது என்பது ஒன்று. ஓகே, ஆனா குமாரத்துவத்தில் நடக்க ஆரம்பிப்பது, லிவிங் இன் சன்ஷிப் என்பது அது வேறொன்று. உங்களுக்கு புரியுதா? இது கண்டிப்பா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. எது தேவை? நான் குமாரனாய் இருக்கிறேன், நான் ஒரு அடிமை அல்ல, நான் ஆதாமின் சந்ததி கிடையாது, நான் கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறேன், நான் குமாரனாய் இருக்கிறேன் என்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். நோ டவுட்ஸ் அபவுட் தட். கண்டிப்பா வேணும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அப்படின்ற பாயிண்டே வந்து நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, அவ்வளவுதான், இதோட வந்து முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதை பெர்சீவ் பண்ணணும், அதை பின்தொடரணும் அப்படின்றது தெரியல. ஏன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீங்க ஒண்ணுமே இல்லைன்ற லெவல்ல இருந்து குமாரன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததே பெரிய விஷயம் தான். ஓகே, நமக்கு வந்து இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா நமக்கு அப்படின்ற அந்த அறிவு வந்ததே பெரிய விஷயம். ஓகே, இது எப்படி உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஒண்ணுமே ஒரு சொத்தே இல்லாத ஒரு நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு நார்மல், உங்களுக்கு ஒரு வீடு கூட இல்லை, இப்படி ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன வருதுன்னா, இந்த இந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு இல்லைங்க, அவர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில சொந்தம். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு விதத்துல அவருக்கு ஒரு வாரிசா இருக்கீங்க, ஏதோ ஒரு சொந்தத்துல. அதனால இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரு உயில்ல வந்து அவர் இறந்துட்டாரு. இறக்கும்போது உயில்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரும்பகுதியான சொத்தை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க. அந்த லாயரோ யாரோ ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட சொல்றாரு. சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குங்க, இவ்வளவு பெரிய ஒரு பிரிவிலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே அந்த அந்த மனிதன் யாரா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க 100%. சரியா? நிறைய பேர்ட்ட சொல்லலாம். ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லலாம். ஐயா, உங்களுக்கு தெரியுமா என்ன ஆச்சுன்னு? இந்த மாதிரி இந்த லாயர் வந்தாரு, வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து கொடுத்தாரு, கொடுத்து எனக்கு காட்டினாரு. அதுல போட்டிருக்கு, இது வந்து என்னன்ற சொத்து தானா, இதெல்லாம் எனக்கு வருதான், இந்த மெயின் ரோட்ல இருக்க அந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்களா, இந்த ப்ராப்பர்ட்டி என் பேருக்கு வரப்போகுது, வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும். சரியா? இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ஆள் வந்து இப்படியே போன் பண்ணி டெய்லி எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்காரு. சொல்லிட்டு அவர் கல் உடைக்கிற வேலை பாக்குறாருன்னு வைங்க. திரும்ப கல் உடைக்கிற வேலையை டெய்லி போயிட்டே இருக்காருன்னு வைங்க. ஆனா எல்லார்ட்டையும் என்ன சொல்றாரு போன் பண்ணி? அந்த ப்ராப்பர்ட்டி தெரியுமா, எனக்கு வந்திருக்கு. ஆனா அதை எடுத்துக்கொள்வதற்கான முயற்சியை எடுக்காவிட்டால், இப்ப என்ன பண்ணணும்? டாக்குமெண்ட் ஒரு பேர்ல இருக்குன்னா போணும், போய் அதே லாயரை வச்சுவாரோ, வேற லாயரை வைப்பாரோ, யாரையாவது வச்சு அந்த வில்லை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை பண்ணி அது வர வேண்டியதுக்கான என்ன செய்யணுமோ அதெல்லாம் முயற்சி எடுத்து, அந்த பில்டிங்கே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பில்டிங், அங்க ஒரு 20 கடை வாடகை போகுது. இந்த ஆள் எதுக்கு கல் உடைக்க போனோம்? தேவையில்லைல்ல. ஏன் அப்படின்னா, இப்ப ஒரு பெரிய வாடகை அமௌண்ட்டே நிறைய என்ன பண்ணும் மாசம் மாசம் வரும். இவர் எதுக்கு போய் கல் அடிக்க போகணும்? இவர் எதுக்கு அந்த பழைய வேலைக்கு போகணும்? உங்களுக்கு புரியுதா? இது வந்து ஒரு நீங்க இந்த எக்ஸாம்பிள் நிறைய பேர் அக்செப்ட் கூட பண்ணிக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்ல எவனுமே இப்படிலாம் செய்ய மாட்டாங்க. யாருங்க இப்படி செய்வா? சொத்து வந்துருச்சுன்னு தெரிஞ்சா முத அதை போய் எடுக்க தானே எல்லாம் பார்ப்பாங்க. எடுத்து அதை எப்படி போய் உட்காந்து எப்படி அதை அனுபவிக்கணும்னு தானே பார்ப்பாங்க. யாராவது போய் அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப போய் பழைய வேலைக்கு போயிட்டு இருப்பாங்கன்றது ஒரு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படி எல்லாம் யாராவது செய்வாங்களான்ற நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இப்படிதான் நிறைய விசுவாசிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படி இருக்காங்க? இவ்வளவு பெரிய இது இருக்கு, டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு அப்படின்னா அதை போய் எடுப்பாங்கன்ற மாதிரி நம்மளும் வந்து சன்ஷிப்புக்குள்ள போகணும், போய் அதை ஆப்ரேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி அதை என்ஜாய் பண்ணணுமே அப்படிலாம் ஏன் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம்? ஏன் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா, there are significant opposing forces for that. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். பிசாசு வந்து முதல்ல குமாரத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் யாரும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். இவன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கவே கூடாது. வாழ்நாள்லாம் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் ஏதோ போட்டா பிச்சை போட்டாரா நமக்கு உண்டு, நம்ம கேட்போம், கிடைச்சா ஓகே, எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு வாழ்ந்துட்டு போயிடணும் நான் விரும்புறேன். யாரும் தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறான். மீறி சில பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அடுத்தவன் என்ன பார்த்துப்பான்னா, அவங்க அதை என்ஜாய் பண்றதை தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்யறான். இப்படி சில அப்போசிஷன் இருக்கு. ஓகே, நம்ம என்னன்னா நம்ம ரொம்ப பிளேம் பண்ணிக்க கூடாது. நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், அதனாலதான் இன்னும் பண்ணி இப்படி ஒரு மாதிரி லூஸ் தரமா சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகே, தேர் ஆர் அப்போசிங் திங்ஸ். சரியா? பிசாசு வந்து ஜனங்கள் வந்து விசுவாசிகள் இதை அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா என்டையர் வெளிப்படுத்தும் விசேஷமே அதை பத்தி தான். இந்த சப்ஜெக்ட் தான் வெளிப்படுத்தும் விசேஷமே. அதுதான் கடைசியில 21:7 இது வருது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு வருது.
ஆண்டவருக்கு தெரியும் இது வந்து நம்ம சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டாலும் இது எக்ஸிக்யூட் பண்றதுல நிறைய இஷ்யூஸ் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். எதிர்வினைகள் இருக்கு அப்படின்னு தெரியும். அதனாலதான் அவர் எதிர்வினைகள் இருக்கிறது என்று சொன்னால் அவர் நமக்கு உதவி செய்கிறதுக்கும் நிறைய வச்சிருக்காரு. தேவன் நல்லவர். ஏன்னா அவர் வெறும் பிசாசு இருக்கிறான், அவனுடைய காரியங்கள்லாம் இருக்குன்னு மட்டும் யோசிக்கிறவர் இல்லை. அப்படிலாம் இருக்குன்னா நமக்கு உதவி செய்கிறதுக்கும் நிறைய வச்சிருக்காரு பின்னாடி. சரியா? ஸோ வெளிப்படுத்தின விஷயம் அதை ஃபுல்லா டீல் பண்ணுது. பிசாசு என்னதான் செய்வான்றதையும் வெளிப்படுத்தின விஷயம் சொல்லுது. அதே நேரத்துல நமக்கு எப்படி உதவிகள் இருக்கிறது, நமக்கு எப்படி ஆதரவாய் காரியங்கள் இருக்கிறது என்பதையும் சொல்லுகிறது. நமக்கு எதெல்லாம் ஆதரவா இருக்குன்றது நமக்கு தெரிய ஆரம்பித்தது என்று சொன்னால் நாம் சுதந்திரிக்கிறதுல முனைப்பு காட்ட ஆரம்பிப்போம். we'll start going forward. Okay, right. So நான் என்ன சொல்றேன், திரும்ப அதை விளக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனா இருப்பேன், அவனுக்கு குமாரனா இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மெய்யாய் குமாரத்துவத்தை அறிந்து கொள்கிறவர்கள் அவர்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் இருப்பார்கள், அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். சோ குமாரத்துவத்தின் அறிவிலே நீங்கள் வளர ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், சரியான அறிவிலே வளர ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கான அடையாளங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அதிகரிக்கும். அதுவே உங்களுடைய பிரதானமான வாஞ்சியாய் மாறும். தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வேன், நான் எதையுமே விட்டு வைக்க கூடாது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க அதை சுதந்திரிக்காம இருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது நீங்க நினைக்கலாம், இல்லையே நம்ம ஒன்னும் பெருசா சுதந்திரிச்ச மாதிரி தெரியலையே, நம்ம இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில குறைவா தான் இருக்கிறதே, நிறைய லேகிங்கா தான் இருக்கேன் என்று இன்று நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தோணலாம், இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு நெகட்டிவா கூட சிச்சுவேஷன் இருக்கலாம். ஆனாலும் குமாரத்துவத்தை சரியா அறிந்தவர்கள் அவர்கள் எல்லாத்தையும் சுதந்திரிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவங்களை விட்டு போகவே போகும். இந்த வாஞ்சை இருந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் பாருங்க, அவங்க சில நேரம் இம்ப்ராபபிள் பிரேயர்ஸ் செய்வாங்க. யாருமே ஜெபிக்காதெல்லாம் அவங்க ஜெபிப்பாங்க. ஏன் என்று சொன்னால் அந்த சுதந்திரிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. சரி, இப்ப வெளிப்படுத்தும் விசேஷத்தினுடைய பேக்ரவுண்ட சிலது சொல்றேன். அது என்ன பேக்ரவுண்டு, அதுல எந்த காலத்துல எழுதப்பட்டது, எதை பற்றி இருக்கின்றத கொஞ்சம் சொல்றேன். சொல்லி இந்த ஜெயம் கொள்கிறது, சுதந்திரிக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் பார்க்கணும். எதை சுதந்திரிக்க வேண்டும், எதன் மேல் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பது. இயேசு கிறிஸ்து 40 நாளளவும் அவர் உயிர் தெழுந்த பின்பு 40 நாளளவும் எதை பத்தி பேசினார்? கிறிஸ்துவோடு பேசிட்டு இருந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார் 40 நாளளவும். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தாருன்னா என்ன பேசியிருப்பாரு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, அடியேன் ராஜ்யத்துல இருக்கிறேன், அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, பணமே இல்லை, நீங்க எல்லாம் சேர்ந்து உதவி செய்யுங்கன்னு கேக்குறாங்க. அப்படி பேசிட்டு இருந்துருவாரா ராஜ்யத்தை பத்தி? ராஜ்யத்துல ராஜ்யம்னா முன்னாடி ஒரு வேலை ஒழுங்க, ஒன்னும் காசு வராது, அப்படியே பிச்சைக்காரன மாதிரி சுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? என்னத்தை பத்தி பேசுனாரு? ராஜ்யத்துக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆளாளுக்கு எதுக்கு எடுத்தா ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யம்னு அவங்களுக்கு தோன்றத சொல்றாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசியிருந்தார். எதை பத்தி பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், திரும்ப லைட்டா ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்லிடுறேன். தானியேல் 2ஆம் அதிகாரத்தை பத்தி கண்டிப்பா பேசியிருக்கேன். அதுலதான் வருது, அந்த ராஜாக்களின் நாட்களிலே தேவன் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். சரியா? அது எந்த ராஜ்யங்கள்லாம் அடிச்சு நொறுக்குன்னு போட்டிருக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 4 பெரிய ராஜ்யங்கள் அங்க சொல்லப்படுது. ஒன்னொன்னா பாபிலோனிய ராஜ்யம், சாம்ராஜ்யம், அது உலகத்தின் பல நாடுகளை ஆண்டது. அடுத்து மேதோ பெர்ஷிய ராஜ்யம் 127 நாடுகளை ஆண்டது. அடுத்து அலெக்சாண்டர் தி கிரேட்டுடைய கிரேக்க சாம்ராஜ்யம், அதுல நமக்கு ஹிஸ்டரியிலே இருக்கு அலெக்சாண்டரை பத்தி. கிரேக்க சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளாய் உலகத்தை ஆண்ட ரோம சாம்ராஜ்யம். நிறைய பேர் ரோம சாம்ராஜ்யம் முன்னாடியே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அது 16th செஞ்சுரி வரைக்கும் அதுதான் இருந்தது, வேற வேற பேர்ல இருந்தது. முதல்ல அது அந்த ரோம சீசர் ராயர் அவருடைய கண்ட்ரோல் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோலி ரோமன் எம்பையரா அது மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன் எம்பையர் மாதிரி மாறி கான்ஸ்டன்டைன் டைம்ல அது ஹோலி ரோமன் எம்பையர்னு 16வது நூற்றாண்டு வரைக்கும் போப் தலைமையில இருந்தது. அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். போப் டைம்ல எல்லாம் அவரை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ஜெர்மனில இருந்து லண்டன்ல இருந்து யூரோப்பே அவர் கண்ட்ரோல் இருந்ததுங்க. அப்படி ரோமருடைய சாம்ராஜ்யம் அவ்வளவு நாள் இருந்தது. 16th செஞ்சுரி வரைக்கும் இருந்தது. அது ஆக்சுவலா 16th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. சரியா? ரைட். சோ தானியேலுடைய தரிசனத்திலே தேவ ராஜ்யத்தை எதோடு ஒப்பிட்டு வருகிறது, எந்தெந்த ராஜ்யங்களோட கம்பேரிசன் மாதிரி வருதுன்னா, சாம்ராஜ்யங்கள், வெறும் ராஜ்யங்கள் கிடையாது, எல்லாம் சாம்ராஜ்யங்கள், அவைகளோட கம்பேர் பண்ணி தேவராஜ்யத்தை தானியேல் சொல்லுகிறார்.
அந்த ராஜாக்களின் நாட்களே தேவன் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். அந்த ராஜ்யம் வந்து மனுஷருடைய கைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. அது வந்து தேவனே அதை நடத்துவாரு. வேற ஜனங்கள், அதாவது நான் கிங்டம் பீப்புள், ராஜ்யம் அல்லாதவர்கள் கைக்கு அது போக போறதே கிடையாது. அது தேவனுடைய கண்ட்ரோல்லே இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி தேவராஜ்யத்தை பற்றி பேசுகிறார். தானியேல் அதை பத்தி பேசுகிறார். அதுக்கப்புறம் நீங்க தீர்க்கதரிசன புஸ்தகங்களை படிச்சு பாத்தீங்கன்னா இந்த ராஜ்யத்தை பற்றியும் ராஜாவை பற்றியும் அநேக காரியங்கள் வருகிறது. எப்படிப்பட்ட ராஜ்யமா இருக்கும், எப்படிப்பட்ட ஆளுகையா இருக்கும் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, சோ இந்த தேவ ராஜ்யத்தை பற்றி தான் இயேசு பேசுகிறார். ஒன்னு புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து எதை பேசிட்டு இருந்தாரு. அவர் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் பேசல. அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு, சாக்ரட்டிஸ் என்ன சொன்னாரு அப்படின்லாம் இயேசு பேசல. இயேசு பேசுனது எதுனா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பேசுனதுதான் விவரிச்சு பேசினார். வேற எதுவுமே பேசல அவரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அவங்க சொல்லாத எதுவுமே கிடையாது. தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன, அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளே வந்து பேசி முடிச்சுட்டாங்க எல்லாத்தையும். ஓகே, இந்த தேவ ராஜ்யத்தை பத்தி இன்னும் ஒரே ஒரு வசனம், நிறைய வசனங்கள் இருக்கு. அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும், அங்க என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரே ஒரு வசனம் போட மீகா 5 அதிகாரம். மீகா 5 அதிகாரம் அதுல வந்து 2வது வசனத்துல வாசிங்க. 5:2 எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடன் கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமி எல்லை பரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதான காரணர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் பொழுதும் 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். 7வது வசனம் வாசிங்க. 7-8. யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியை போலவும் மனுஷருக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். 9 வாசிங்க. உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஓகே, இந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்றதுக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம். இப்படிப்பட்ட ராஜ்யம் இது, சரியா? பாருங்க, யாக்கோபே மீதியானவங்க எப்படி இருப்பாங்க. ஏன்னா அது இயேசுவை பற்றி 2வது வசனமே சொல்லுது. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, யூத உன்னை ஆளுகிறவர் வந்து இஸ்ரவேலை ஆளுகிறவர் வந்து உன்னிடத்துல புறப்பட்டு வருவார் சொல்லி வருது. அப்புறம் அவருடைய ராஜ்யத்தை பத்தி சொல்லுது. அவர் ராஜ்யம் எப்படி இருக்கும், அங்க வந்து எப்படி வந்து அவர் ஆளுகை செய்வார், அசீரியன் உள்ள வரும்போது எப்படி அவனை விரட்டி அடிப்பாரு, அது மட்டும் இல்ல மீதியானவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து சிங்கம் காட்டு மந்தைக்குள்ள இருக்கிறது போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர டாமினேட்டிங் ஒரு ராஜ்யம். நான் ஏன் சொல்றேன், நான் சொன்னேன் பாத்தீங்களா ஆரம்பத்துல, ராஜ்யத்துல நான் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ராஜ்யம் இது வேற ராஜ்யம், இது வேற மாதிரியான ராஜ்யம் இது. சோ அவர் இப்ப 40 நாள் இதை பேசிட்டு இருந்திருக்காரு. இது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு இந்த வசனங்கள். எப்படி இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற பேசுறாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா 40 நாள் அதை பேசிட்டாரு. பேசி முடிச்சுட்டு சொல்லிட்டாரு, ஆனா உன்னதத்துல இருந்து ஆவியினால் நீங்க பலத்தால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் விட்டு போகாதீங்க. அப்ப எருசலேம்ல அவங்க காத்துக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவி அருளப்படுகிறார். அருளப்பட்ட போது அவங்க வந்து தேவ வல்லமையினால நிரப்பப்பட்டு அவர்கள் பயங்கர
தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். சுவிசேஷம்னா ஏதோ சுவிசேஷம் கிடையாது, ராஜ்யத்தின் சுவிசேஷம். 40 நாள் அவர் என்ன பேசினாரோ அதையே இவர்கள் தைரியமாக பேசுகிறார்கள். பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்களுக்கும் புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர்கள் அதையே பேசுறதுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பேசுவாங்க, பேசிட்டு என்ன சொல்லிடுவாங்க, இது எல்லாம் நிறைவேறணும்னா இயேசு கிறிஸ்துவில் மாத்திரம் நிறைவேறுகிறதுன்ற மட்டும் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்க்கலாம். இப்ப எனக்கு படிக்க நேரம் இல்ல. அப்போஸ்தலர் 2 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பேதுரு யோவேலை எடுத்து பிரசங்கம் பண்றாரு, தாவீதை எடுத்து பிரசங்கம் பண்றாரு. எல்லாருமே தீர்க்கதரிசிகள் அடிப்படையில் பேசுறாரு. சரியா? யோவேலை பத்தி பேசுறாரு, தாவீதை பத்தி பேசுறாரு. பேசிட்டு இதெல்லாம் எங்க கனெக்ட் பண்ணி முடிக்கிறாருன்னா இயேசுவில் கனெக்ட் பண்ணி முடிக்கிறார். யோவேல் 2 பத்தி பேசுறாரு. அதுல இருக்க நிறைய நல்ல நல்ல வாக்குத்தத்தங்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, அதெல்லாம் யோவேல் 2ல தான் வருது. ஓகே. அப்புறம் இந்த முசுக்கொட்டை பூச்சிகள், பச்சை புழு அரித்து போட்ட வருஷங்களின் பலனை திரும்ப தருவேன் அப்படின்னு சொல்றது யோவேல்ல தான் வருது. இழந்ததெல்லாம் திரும்ப தருவேன்றதெல்லாம் வருது. அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பெரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். எப்ப வரும்னா இயேசு கிறிஸ்து மூலமா மட்டும்தான் வரும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார். சோ அவங்க ராஜ்யத்தை பத்தி பேசுறாங்கன்னா அதுதான் பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம அதை தான் பேசணும் பாருங்க. எதெல்லாமோ பேசக்கூடாது. தீர்க்க தரிசனங்கள் எப்படி இயேசு கிறிஸ்து மூலமா நிறைவேறும். பழைய ஏற்பாடுல இருக்க தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுது. நீங்க பழைய ஏற்பாட்டுல இருக்க ஆசீர்வாதங்கள் தீர்க்க தரிசனங்களை படிச்சீங்கன்னா ஒரு குறை கூட நீங்க பார்க்க முடியாது. உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியும் கவர் ஆயிருக்கும். நேரடியாகவும் மறைமுகமாகவும் எல்லாமே கவர் ஆயிருக்கும். ஆனா அது எல்லாமே கிறிஸ்து இயேசுவில் நிறைவாகிறது. அதை நம்முடையது என்பதுதான் நாமும் பேச வேண்டும். வேற எதெல்லாம் பேசக்கூடாது. ஸோ இதை அவர் பிரசங்கம் பண்றாரு. இதுதான் பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப அப்போஸ்தலர் 3ல வரும், அன்றைய தினம் 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இன்னொரு நாள் வரும், அன்றைய தினம் 5000 பேர் எங்க சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க? தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார். நீங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இறந்து போனா தேவராஜ்யம் சேர்த்துக் கொள்ளப்படுறார். அப்படி கிடையாது. ரட்சிக்கப்படும் போது அவர் தேவராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். அவர் அங்கமாகிறார். ஓகேயா? சோ அந்த கணக்கு தான் அவங்க சொல்றாங்க. இவ்வளவு பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்னா அவங்க தேவ ராஜ்யத்திலே அங்கமாகி விட்டார். ஓகே. சபை என்பது, எக்லீசியா என்பது இட்ஸ் தி கவர்னிங் பாடி ஆஃப் தி வேர்ல்ட். பூமியை ஆளு, ஏன்னா அது தேவ ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்டது. எங்கேயோ இருக்கிற சபை இல்ல, சியோனிலே கூடுகிற சபை, தேவனுடைய சந்நிதியிலே கூடுகிற சபை அது. ஆகவே அது என்ன சபை அப்படின்னு சொன்னா அது ஆளுகை செய்கிற சபை. எக்லீசியா ஆஃப் டொமினியன், பூமியை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிற சபை அது. சோ இந்த செய்தியை தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். சோ இப்ப ராஜ்யத்தின் செய்தியை பயங்கரமா பேசுறாங்க. அற்புத அடையாளங்கள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிச்சு. ஓகே. ஆனால் அதோட இப்ப இன்னொரு காரியமும் நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கு பேர் தான் உபத்திரவம். ஒரு பக்கம் அற்புத அடையாளங்கள் நடக்குது, இன்னொரு பக்கம் என்ன வர ஆரம்பிக்குது? உபத்திரவம் வருகிறது. இப்ப இங்கதான் பிரச்சனை வருது. என்னன்னா, ஐயா ஒரு ராஜ்யம் இவ்வளவு வல்லமை உள்ளது நீங்க சொல்றீங்க. ஆமா, வசனமும் இப்படித்தான் சொல்லுது. ஆனால் இப்பொழுது ஏன் இந்த பிரச்சனையா இப்படி பிரச்சனைகள் வருகிறது? உபத்திரவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உபத்திரவம் இல்லை. நீ சபையை மூடுன்ற லெவல உபத்திரவம். அவங்க சொல்றானுங்க, நீங்க இந்த கூப்பிட்டு சொல்லிட்டாங்களா, பேதுருவையும் யோவானையும் கூப்பிட்டு ஒரே ஒரு லைன்ல முடிச்சுட்டாங்க. சார் நீங்க எங்கனாலும் படிக்கலாம், மீன் பிடிக்கலாம், மீன் விற்கலாம், கடை போட்டுக்கலாம், பிஷரிஸ் கடையெல்லாம் போட்டுக்கலாம். ஆனா இயேசுவின் நாமத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அவன் என்ன சொல்றான், நீ என்னாலும் பேசு, இயேசு நாம பேசாத. ஏன் பேசாதன்னா, நீங்க இயேசு நாமத்தை விட்டு பேசலன்னா எனக்கு உனக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னு அவன் சொல்றான். நீயும் மோசையை மதிக்கிற, நானும் மோசையை மதிக்கிறேன். நீயும் தீர்க்கதரிசிகளை மதிக்கிற, நானும் தீர்க்கதரிசிகளை மதிக்கிறேன். ஆனா நீ இயேசு நாமத்தை உள்ள கொண்டு வரும் போதுதான் என்ன வந்தது, பிரச்சனை வருது. அதை மட்டும் கொண்டு வராத அப்படின்னு சொல்றான். சோ உபத்திரவம் அப்ப பேசிக்கா அவங்க என்ன சொல்றான், நீ இந்த வேலையை செய்யாதன்றான். நீ என்னனாலும் பண்ணிக்கோ, வேலையை செய்யாத. ஏன் அவங்க இயேசு நாமத்தை எதிர்த்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எதிர்த்ததுக்கு காரணம் வேற காரணம். அவங்க மோசே நியாயப்பிரமாணம் அந்த மாதிரி அவங்களுடைய சம்பிரதாயம் சடங்கு அதுதான் அவங்க இருந்துச்சு. ஆனா உண்மையான காரணம் என்ன, பிசாசு ஏன் எதிர்க்கிறான்? அதுதானே. இப்ப அவங்களை தூண்டி விட்டு அவன் தானே பின்னாடி வேலை பார்க்கறான். அவன் ஏன் எதிர்க்கிறான்? இயேசுவின் நாமம் தான் நம்மை தேவனுடைய குமாரராய் மாற்றுகிறது. அவர் மேல இருக்கிற விசுவாசம் தான், வேற எதுனாலும் கிடையாது. சரி, அதை வச்சு அவனுக்கு என்ன பிரச்சனை? சரி இருந்துட்டு போறாங்கன்னு விட வேண்டியதானே. இயேசு ஏற்றுக்கொண்டா இருந்துட்டு போறான். தேவனுடைய குமாரன் ஒருத்தன் மாறுகிறான்னா, the day somebody becomes son of God, he is directly challenging the authority of the devil. பிசாசின் அதிகாரத்தை அவன் நேரடியா by his being he is challenging it. அதாவது அவன் ஒரு தேவனுடைய புத்திரனா இருக்கிறது நிமித்தமாகவே அவன் பிசாசை சவால் விடுகிறான். ஏன் என்று சொன்ன, ஏதாவது சொல்றேன் அப்படி ஏன் சொல்லுகிறேன்னா, பூமியின் ஆளுகை, ஓகே, பூமியின் ஆளுகை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய குமாரர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை உலகத்தின் அதிபதியா யாரு இப்ப இருக்கா? இன்கம்பன்ட் யாரு?
பிசாசு. புரியுதா? அவன் இயேசுவே அதை சொன்னாரு, உலகத்தின் அதிபதி. அவன் இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கான், ஆனா அவனோடது கிடையாது. சோ அவன் ஏன் வந்து இயேசு நாமத்தை பேசணும்னு அன்னைக்கு சொன்னான்னா, இயேசு நாமத்தை பேசிட்டாதான் வாக்குத்தத்தங்கள்லாம் ஒர்க் ஆகும். வாக்குத்தத்தங்கள் எதை பத்தி பேசுது? மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும். மீகா 4 அதை பத்தி வசனம் பேசுது. அந்த வசனம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. அவரை விசுவாசிக்கும் போது ஆளுகை ஒரு மனுஷனுக்கு வருது. சோ அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ஆளுகையை அவன் எதிர்க்கிறான். சோ இப்ப என்ன நடக்குதுன்னா, இவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். சோ அவர்கள் இதெல்லாம் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம இப்ப எல்லாம் இதை நான் இப்ப கொஞ்சம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன், பிரசங்கம் பண்ணிருக்கேன். அவங்க எப்படி பிரசங்கம் பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர்களும் மற்றவர்களும் வந்து எப்படி பிரசங்கம் பண்ணிருப்பாங்க இந்த ராஜ்யத்தை பத்தி. எவ்வளவு பவர்ஃபுல் ராஜ்யம் இது. பவுல் வந்து ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள வந்து மிகுந்த ஒரு அந்தஸ்துல பிறந்தாள். அவர் வந்து பை பெர்த் வந்து அது சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க பவுலோட அப்பா வந்து ரொம்ப பெரிய அந்த காலத்துல இப்ப பிரிட்டிஷ் இந்தியாவில இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சில இந்தியாவில் இருக்க பணக்காரர்கள்லாம் வந்து பிரிட்டிஷ் கூட ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஃப்ரெண்டா இருந்து உங்க பிள்ளைங்க அங்க போய் படிக்கிறது, லண்டன்ல போய் படிக்கிறது மாதிரி. இப்ப ஈவன் ஐ திங்க் நேரு கூட அப்படிதான் நினைக்கிறேன், அப்படி போனவர் தான் நினைக்கிறேன். போய் அவங்களுக்கு எதிராக திரும்பிட்டாரு, அது வேற விஷயம். பட் அந்த மாதிரி வந்தவங்க தான். சோ வந்து அந்த மாதிரி ராஜ பரம்பரை. சோ ஏற்கனவே பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ்க்கு ஈக்குவலா வந்து தேவர் ட்ரீட்டட். அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. ஓகே, அந்த மாதிரி பவுல் ஒரு ரோமன் இதுல வந்து அவ்வளவு பெரிய இதுல இருக்காரு. ரோமன் கவர்மெண்ட்ல வந்து அவ்வளவு நல்ல ஒரு இதுல இருக்காரு. ஆனா சுவிசேஷ நிமித்தமா நான் அதை குப்பையா என்றேன்னு. ஓகே, ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் சொன்னாருன்னா, அந்த ஆள் பைபிளை படிச்சுட்டாரு. அதனால அவர் தேவ ராஜ்யத்தை பார்த்தார். தேவ ராஜ்யத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சது. இப்ப நமக்கே தெரியுது, பவுலுக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் தெரிஞ்சது இந்த ரோம சாம்ராஜ்யம் பயங்கர பவர்ஃபுல்லா இன்னைக்கு இருக்கு. கொடி கட்டிட்டு ரொம்ப இவங்கதான் உலகத்தையே ஆளுகை செய்யறோன்ற லெவல்ல பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ராஜ்யம் நிரந்தரமானது அல்ல. ராஜ்யம் காலத்துக்கு உட்பட்டது. காலம் வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட்டை போட்டு வச்சிருக்கு. ஒன் டே இட் வில் கோ, இட் cannot remain forever. பட் நான் வேறொரு ராஜ்யத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த ராஜ்யம் வர வர பெரிதாகி கொண்டிருக்கிற ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அது இன்னைக்கு ஒருவேளை பார்க்கிற சாதாரணமா இருக்கலாம். ஆனா இது பயங்கரமான டீல். இப்ப சில பேர் சொல்லுவாங்கல்ல, சார் இந்த ரோட்ல ப்ராப்பர்ட்டி கிடைச்சா தயவு செய்து வாங்கிடு. இப்ப நாங்க ஊட்டியில இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு ஆப்போசிட் சைடு வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் வந்து எவனுமே மதிக்க மாட்டான், அப்படிப்பட்ட ஏரியா. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வேல்யூ பயங்கரமா ஏறி போயிடுச்சு. ஏன் ஏறி போச்சுன்னா, ஜஸ்ட் எங்க வீட்டுக்கு ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடு தான் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஊட்டி மெடிக்கல் காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து அவ்வளவு பெரிய கேம்பஸ். அவங்க வந்து கட்டி பெரிய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஓவர் நைட்ல வந்து இங்க ரேட் ஏறிச்சுன்னு சொன்னாங்க இந்த இதுல. ஏன்னா வந்து ஒன்ஸ் பீப்புள் நியூ இந்த மாதிரி வருது அப்படின்னு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க ஆரம்பிச்சோன்னே அப்படியே ரேட் வந்து ஏறிச்சு. சேம் வே பால் வந்து வாஸ் லுக்கிங் அட் த கிங்டம் ஆஃப் காட். அண்ட் அவருக்கு தெரிஞ்சது இது வந்து ஃபியூச்சர், இதுதான் ஃபியூச்சர், இது வந்து ஃபியூச்சர் வந்து எண்ட்லெஸ் ஃபியூச்சர், பயங்கரமான ஃபியூச்சர் இருக்கு. ஸோ அதனால எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப்லாம் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் மேட்டர் இல்லை, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஷிஃப்டட் அலிஜென்ஸ். இந்த இது வேணாம், இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்டட் அலிஜென்ஸ். ஓகே, ஸோ தேவ ராஜ்யத்தை பத்தி அவர்கள் பிரசங்கிக்கிறாங்க. இப்ப என்னன்னா, தேவ ராஜ்யத்தை பத்தி எந்த அளவு பிரசங்கிக்கிறாங்களோ அடுத்த பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கு? உபத்திரவம் வருது. உபத்திரவம்னா மதுரையில சொல்லுவாங்க, எங்க வீட்டு உங்க வீட்டு இது கிடையாதுங்க, வேற லெவல். அந்த மாதிரி எங்க வீட்டு உங்க வீட்டு உபத்திரவம் கிடையாது. உபத்திரவத்தின் உச்சகட்டம் போய் கொண்டிருக்கு. இயேசு நாமத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாது, பிரசங்கம் பண்ணீங்கன்னா தூக்கி ஜெயில போடுவோம் அப்படின்ற லெவல்ல உபத்திரவம் போயிட்டு இருக்கு. ஓகே, பெரிய லெவல் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்படி போய் கொண்டிருக்கும் போது, அதாவது பல பேர் ரத்த சாட்சியாய் மரிக்கிற சூழ்நிலை. அப்படி காலங்கள் மிகவும் கடினமாய் மாறிவிட்டது. அப்படி போயிட்டு இருக்கிற டைம்ல எழுதப்பட்டதுதான் வெளிப்படுத்தின விசேஷம், உபத்திரவத்தின் உச்சத்தில் இருக்கும்போது. ஓகே, சோ இந்த பகுதியில வந்து இப்ப வந்து ஜெயம் கொள்ளுகிறவன் சகலத்தை சுதந்திரித்துக் கொள்வான் அப்படின்றதோ, இல்லைன்னா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்றதோ, இது எதை சுதந்திரிக்கிறத பத்தி வருது அப்படின்னா, தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதை பற்றி வருகிறது. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தேவராஜ்யம் ஒண்ணு இருக்கு, அதுல நான் மெம்பர் ஆயிட்டேன்றது மட்டும் இல்ல, இந்த ராஜ்யத்தை அனுபவிப்பது, அந்த பெர்க்ஸ் ஆஃப் த கிங்டம், அந்த ராஜ்யத்தின் பெனிஃபிட்ஸை அனுபவிப்பது, அதுதான் சுதந்திரித்துக் கொள்வது என்று சொல்லுவோம். he who overcomes அப்படின்றதோ, இல்லைன்னா ஜெயம் கொள்வன் சுதந்திரித்துக் கொள்வான்றது, அதை நாம் அனுபவிப்பதை பற்றி பேசிக்கொண்டு.
இப்ப எல்லாம் இலவசம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, அப்ப ஏன் ஜெயம் கொடுக்கிறவன் வரும்? எல்லாம் இலவசமாய் கிருபையினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம குமாரத்துவத்தின் அந்தஸ்துன்றது இலவசமாய் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டேட்டஸ் ஆஃப் சன்ஷிப் வந்து இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ and we do not do anything for that. We cannot do anything for that. It's just free. பட் வந்து ஏன் ஜெயம் கொள்ளுகிறவன் சுதந்திரித்துக் கொள்வான்னு வருது? குமாரனா இருந்தாலே சுதந்திரித்துக் கொள்வான்னு வராம ஜெயம் கொள்ளுகிறவன் சுதந்திரித்துக் கொள்வான்னு நீங்க சொல்லுங்க. திருப்பி என்ன அன்மியூட் பண்ணுமா? அன்மியூட் பண்ணுங்க. நான் ஆகாயமா பேசிட்டே போயிடக்கூடாதுல்ல. क्वेश्चन திருப்பி இது பண்ண முடியுமா கொஞ்சம்? அது குமாரன்னாலே பை டிஃபால்ட் வந்து ஒருத்தன் தேவகுமாரன் அப்படின்றதே வந்து அது கிருபையினால உண்டாகிற ஒன்று, நம்ம ஒண்ணும் செய்யல. ஆனா அப்புறம் என்ன வரணும்? குமாரனா இருக்கிறவன் எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு வரணும். ஜெயம் கொள்ளுகிறவன் சகலத்தை சுதந்திரித்துக் கொள்வான்னு ஏன் வரும்? அதாவது சுதந்திரித்துக் கொள்றதுக்கும் குமாரன் அப்படின்றதுக்கும் சுதந்திரித்துக் கொள்ளுதல் இன்ஹெரிட்டன்ஸ் அதுக்கும் நடுவுல ஜெயம் கொள்றது ஒரு வார்த்தை ஏன் வருகிறது? சில குமாரர் வந்து சுதந்திரிக்காமே போகலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த பிட்ஃபால் இருக்குன்னு நமக்கு சொல்றாரு. தட்ஸ் ஓகே. நான் கேக்குற क्वेश्चन வந்து சிம்பிள். என்ன கேக்குறேன்னா, ஜெயம் குமாரனா இருக்கிறவன் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான் அப்படின்னு போடாம குமாரன் சகலத்துக்கும் சுதந்திரவாளியா இருக்கிறான் என்று சொல்லுகிறது. அப்படின்னா he is the eligible to inherit everything. ஜெயம் கொள்ளுகிறவன் சுதந்திரித்துக் கொள்வான்னு ஏன் அந்த ஜெயம் கொள்ளுகிறவன்ற வார்த்தை நடுவுல வருகிறது? அதாவது அந்த இன்ஹெரிட்டன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய அப்போசிஷன் சிச்சுவேஷன் சரியில்லாம இருக்கும்போது நம்ம அந்த டிஸ்கரேஜ் ஆகி பேக் ஆகவும் சான்ஸ் இருக்கு, இல்லாட்டா அந்த சிச்சுவேஷனை டாலரேட் பண்ண சான்ஸ் இருக்கு. அந்த இதை வந்து நம்ம மனசுல இருந்து நம்ம அந்த யுத்தம் நம்ம மனசுக்குள்ள இருக்கும்ல, அதை நம்ம மேற்கொள்ளணும். It's almost like இது ஜாஷுவா வந்து இதுக்கு போகும்போது they were eligible to take it, ஆனா அவங்களுக்குன்னு ஒரு they had to go and possess it. So அதனால கூட இருக்கலாம், அதுதான் நினைக்கிறேன். We have to take it for ourselves. அந்த ஃபெய்த்ல ஸ்ட்ராங்கா ஃபியர் டிஸ்கரேஜ்மென்ட்லாம் ஓவர் பண்ணி ஃபெய்த்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த ப்ராசஸ்ல. Is Joshua there? ஓகே. அதாவது நாம் குமாரரா இருக்கிறோம், we are sons. ஓகே, அப்படின்றதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எலிஜிபிள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, நம்முடைய சுதந்திரங்கள் இன்று இன்னொருத்தர் கையிலே இருக்கிறது. ஓகே, இப்ப கர்த்தர் ஆபிரகாம் அழைத்து ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு அந்த தேசத்தை ஃபுல்லா உனக்கு நானு தருவேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன டைம்ல அங்க யார் குடியிருந்தா அந்த தேசத்துல? இருந்தாங்க. எமோரியர், எபூசியர், 7 ஜாதிகள் குடியிருந்தார்கள். புரியுதா? ஆனா சுதந்திரவாளி யார் அந்த லேண்டுக்கு? ஏப்ரஹாமோட சந்ததி. ஆபிரகாமும் உங்களோட சந்ததி தான் அதுக்கு சுதந்திரவாளிகள். ஆனால் அங்க யார் குடியிருந்தா? கானானியர், ராட்சதர்கள் அங்க குடியிருந்தாங்க. புரியுதா? அதேதான் இப்பயும் இருக்கு. என்னன்னா, நாம் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு சுதந்திரவாளிகளாக இருக்கோம். we are inheritors, we are heirs, rightful heirs. வாரிசுகள் தான், சட்டப்படி வாரிசுகள். ஆனால் நம்ம ப்ராப்பர்ட்டி நீங்க யார் கையில இருக்கு? பிசாசு கையில இருக்கு, ஊரான் கையில இருக்கு, ஆப்போசிட் பார்ட்டி. இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ளும். ஆனா இதுல இன்னொரு ஆங்கிள் இருக்கு. அவன் கையில இருந்தாலும் அது அவனுடையது அல்ல. யாருடையது? நம்முடையது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விஷயம் என்னன்னா, inheritance belongs to us, but it is in the wrong hands. But nevertheless it's in somebody's hands. That's true. ஓகே, அதனாலதான் இன்னைக்கு உங்க சுதந்திரங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு சுதந்திரங்கள் மாதிரி தெரியாது.
இன்னும் ஒரு படி மேல போனீங்கன்னா, இன்னும் டீப்பா பாத்தீங்கன்னா, பிசாசு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அது நம்முடையதே இல்ல நம்மள கன்வின்ஸ் பண்ணிட்டே இருப்பான். தாவீது போர்க்களத்துக்கு வருகிறான். அப்ப அவனுடைய மூத்த சகோதரன் அங்க வர்றான். யாரு? எலியாபுன்றவன் நினைக்கிறேன். அவன் வந்து கேக்குறான், இங்க உனக்கு என்ன வேலை? என்னது? இங்க உனக்கு வேலைன்னு. என்ன வேலை? ஏன் இங்க வந்த? சோ என்ன சொல்ல ட்ரை பண்றான்? அடுத்து சொல்றான். This அவனே சிம்பிளா புரியுது. அவனே சொல்றான். அந்த ஆடு மேய்க்கிறதான் உன் வேலை. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ம். Why are you here? What are you doing here? பிசாசு பேசுது. அண்ணன் மூலம் பேசுது. நான் சொல்றேன், தாவீதை தவிர வேற அங்க வர்றதுக்கு தகுதியானவங்க யாருமே கிடையாது. ஏன்? ராஜாவா அபிஷேகம் பெற்றிருக்கான் அவன். அவன் தான் அபிஷேகம் பண்ணிருக்கான். இங்க இருக்கிற சால் வந்து இப்ப இருக்கிற சால் வந்து டம்மி. சால் இஸ் நாட் ரியல், இஸ் டம்மி. He has to go. அவன் டைம் முடிஞ்சிருச்சு. இஸ் ஜஸ்ட் கவுண்டிங் his days. அவன் முடிஞ்சிருச்சு. அவன் டம்மி. இப்ப வர வேண்டியது யாரு? டேவிட். டேவிட் தான் வரணும். So if somebody has every right to come there, it is David. ஆனா இவன் வந்து என்ன கேள்வி கேட்கிறான்? உனக்கு என்ன உன்னை வேலை யார் இங்க? இங்க விட்டது? உனக்கு என்ன வேலை இங்க? இந்த எலியாப் என்பவன் மூத்த குமாரன். மூத்த குமாரன்றவன் வந்து எதுக்கு அடையாளமா இருக்கணும்? அது மதத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ரிலிஜன். இந்த ஒருத்தன் வந்தான்ல ஏற்கனவே, கெட்ட குமார் கதையில வருவான் தெரியுமா? வந்து கேட்பான்ல, இவனுக்கு எதுக்கு ட்ரெஸ் கொடுத்தாரு? இவன் யாரு? இவனுக்கு எதுக்கு செய்யணும்? உங்களுடைய தகுதி, உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வச்சு உங்களை வந்து கார்னர் பண்ணும். அதுதான் ரிலீஜியஸ் ஸ்பிரிட். அது சொன்ன, நீ எதுக்கு இதுக்கெல்லாம் ஜோம் பண்ற? எதுக்கெல்லாம் ஜோம் பண்ணாத? சின்னதா ஜோம். ஆடு இருக்குல்ல, ஆடை பத்தி ஜோம். நீ எதை பத்தி ஜோம் பண்ணக்கூடாது? இந்த டாபிக்ல நீ பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. நீ எது கேட்கற? இதை நிறைய பேர் ரொம்ப ஆவிக்குரிய அட்வைஸோட சொல்லுவாங்க. பிரதர் இதெல்லாம் எதுக்கு பிரதர்? சின்ன சின்னதெல்லாம் செய்வோம், அதுக்கப்புறம் இது வருவோம். அப்படி பைபிள் ஒர்க் ஆகல. சின்ன சின்னதை வச்சுதான் என்னாலும் பேசியிருக்காரு. ஏலி குடும்பத்தை க்ளோஸ் பண்ண போறேன்னு சின்ன சாமுவேல்ட்ட போய் சொன்னார். 3 வயசா 4 வயசா தெரியாது, எத்தனை வயசு 6 வயசா தெரியாது. சாமுவேல் இன்னும் பிள்ளையாண்டான்னு வேதம் சொல்லுது. பிள்ளையாண்டான்னா அட்லீஸ்ட் ஒரு 10 வயசுக்கு. ஏலி வந்து வயசானவர், அவரு பெரிய ஆள். 40 வருஷம் இஸ்ரேல் நியாயம் விசாரிச்சு அவர் குடும்பத்தை க்ளோஸ் பண்ண போறேன்னு முளைச்சு இந்த 3 இலை விடாத சாமுவேல்ட்ட போய் பேசணுமா? அப்படிதான் பேசுவார். கோலியாத்தை காலி பண்றதுக்கு எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாம் கூப்பிட்டு தாவீதை கூப்பிட்டு இருந்தாரு. 17 வயசு தாவீது. சவுல் வந்து கேட்கறான், என்ன பண்ணி சின்ன பையனா இருக்கான்? கோலியாத்து கேட்கறான், என்ன சின்ன பையனா இருக்கான்? இவனை தவிர ஆளே கிடைக்கலையா? இவனை போய் அனுப்பியிருக்கீங்க. சோ எலியாப் வந்து கேட்கறான், நீ இங்க என்ன வேலை பாக்குறன்னு. சோ அந்த மாதிரிதான் பாருங்க, பிசாசு வந்து நம்ம குழப்பி விட பாக்குறான். நல்லா கவனிங்க, பிசாசு பேசுறது எல்லா நேரமும் உங்களுக்கு கேட்காது. ஓகே, எஸ்பெஷலி when things are going fine, you will not hear the voice of the devil. You will hear the voice of the devil only when you are in a valley or in a wilderness. ஒரு வனாந்தரமான சூழ்நிலை, ஒரு 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 என்ன சொல்றது, பள்ளத்தாக்கு போன்ற சூழ்நிலை மட்டும்தான் பிசாசு பேசுறது கேட்கும். மற்ற நேரம் பிசாசு பேசுவது எதுவுமே கேட்காது. ஓகே, அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் தேவ ராஜ்யத்தை விசுவாசிக்கிறீங்க, தேவ ராஜ்யத்தை நீங்க பேசுறீங்க, அதை வச்சு சில காரியங்கள் மைண்ட்ல எண்ணங்கள் உருவாக்குகிறீர்கள், அதுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க செய்யும் போது அவன் என்ன செய்யறான்னா, சில உபத்திரவங்களை வழியிலே கொண்டு வருகிறான். ஏனென்றால் உபத்திரவங்கள்னாலே வேலி, ஒரு தாழ்வான காரியம், ஒரு ஒரு வனாந்திரம் போன்ற ஒரு சூழ்நிலை, இந்த இடத்தை கொண்டு வந்துட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். பிசாசு இயேசு கிறிஸ்து கூட வனாந்திரத்துல பேசுறாங்க. அவருக்கு எப்ப பேசுறான்? 40 நாள் அவர் என்ன பண்ணல, ஒண்ணுமே சாப்பிடல. அப்ப வந்து பேசுறான். அப்பதான் பேசும்.
சோ ராஜ்யம் பயங்கர பவர்ஃபுல். அதை பத்தி ஆண்டவர் நிறைய பேசுறாரு. அண்ட் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடையது. அதை சுதந்திரிக்க நம்ம அழைக்கிறார். நம்ம அதை சுதந்திரிக்க போகும்போது, அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, பிசாசு என்ன பண்றான்னா சில வனாந்தரமான சூழ்நிலையில நம்ம வெளியில கொண்டு வருகிறான். கொண்டு வந்துட்டு அவன் இப்ப பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேசுவான் பிசாசு? தாவீதை கேட்ட மாதிரிதான். அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். தாவீது வந்து கேட்கிறான், நீங்க வந்து தேவையா? அப்ப என்ன செய்வான்னா, he will try to discredit. Okay, நான் அண்டர்லைன் பண்ண திரும்ப. He will try to discredit your claim on the kingdom. He will try to discredit your claim on the kingdom. அப்படின்னு என்ன? தேவ ராஜ்யத்திலே உங்களுக்கு இருக்கிற உரிமைகளை அண்டர்மைன் பண்ணி பேசுவான். நீ இதுக்கு தகுதி உள்ளவனு இல்லைன்னு சொல்லுவான். இல்ல இதுக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணாத அப்படின்னு. இதெல்லாம் உனக்கு நடக்காது. பல எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுவான். நீ பாரு, அன்னைக்கு ஜெபம் பண்ணி நடக்கல, முன்னாள் ஜெபம் பண்ணி நடக்கல, போன வருஷம் ஜெபம் பண்ணி நடக்கல, அன்னைக்கு ஜெபம் பண்ணி இதெல்லாம் நடக்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து என்ன தெரிகிறது? தேவையில்லாம நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் நிறுத்திடு. நீ வந்து இப்ப ஏதோ ஆண்டவரே உங்களுடைய சித்தப்படி ஏதாவது நடத்துங்கன்னு கேளு. அதுலயே நான் போயிட்டு இருக்கேன் ஆண்டவரே, நான் எதுவும் எனக்கு வேணாம்னு சொல்லிடுறேன். இதுல என்ன காமெடினா, அந்த சித்தப்படி நடத்துங்கன்னு ஜெபம் பண்ற நிறைய பேர் வந்து சித்தம் என்னன்னு கேட்கறது கூட வெயிட் பண்றது கிடையாது. அப்படியே ஜெபம் உடனே கிளம்பிடுறது. அவங்களுக்கு சித்தத்தை பத்தி கவலையும் இல்லை, அதை தெரிஞ்சு கொள்ள வேணும்ன்ற பவுல் சொல்றாரு, தேவனுடைய தெளிவும் பரிபூர்ணமான சித்தம், பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நிதானித்த, அதெல்லாம் அவங்க விருப்பம் கிடையாது. நாங்க நிதானித்து அறிய மாட்டோம், தேவ சித்தத்தை அறிய முடியாது அப்படின்னு யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க அப்படிதான் நம்புறோம். தேவ சித்தத்தை அறிய முடியாது, அதை பத்தி எங்களுக்கு அறிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்க ஆனா ஒரு ஜெபம் பண்ண முடியாது, அப்படியே சித்தப்படி நடக்கும். இத மாதிரி ஒரு ரிலிஜியஸ் பிரேயர் எதுவுமே பார்க்க முடியாது. அண்ட் these people go nowhere. இவங்களுக்கு ஒருவேளை இப்படி ஜெபம் பண்றவங்க நீங்க பார்த்தா அவங்களுக்கு இன்னும் பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் வரலையே பிரதர் நீங்க நினைக்கிறீங்க. அவங்க அப்படியே நல்லா தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க எங்கேயுமே போல, அதான் பிரச்சனை. they are going nowhere. They set their map, Google map to nowhere. So they are going anywhere. They are in the same place. See, இருக்கையிலே மோசமான வாழ்க்கை என்ன தெரியுமா? ஒரு விசுவாசியாய் பூமியில இருந்துட்டு, நல்லா கவனிங்க, விசுவாசியா இருந்துட்டு ஒன்னையுமே சுதந்திரிக்காம இருக்குதான் இதுல ஒஸ்ட் வாழ்க்கை. அது வந்து that's the portion of the unbeliever. துன்மார்க்கர் பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து, சங்கீதம் 37. சோ நிறைய விசுவாசிகள் அந்த லெவல்ல வாழ்றாங்க. எதையுமே சுதந்திரிக்கிறது இல்லை. ஏன்னா எந்த முயற்சியும் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம இப்ப ராஜ்யம் சொல்றீங்க பிரதர், நான் பாட்டுக்கு ஏதாவது ஜோம் பண்ணி எனக்கு ஒரு உபத்திரம் வந்துச்சுன்னு நான் என்ன பண்றது? எதுக்கு? அது சுதந்திரிக்கலாம் வேணாம், நம்ம அப்படியே இருந்துட்டு போயிடுவோம். இதுவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பிரதர். இந்த மாதிரிலாம் ஜோம் பண்ணா ஏதாவது பிரச்சனை எல்லாம் வருது. அந்த எவ்வளவு பேர் இருக்காங்க, கூட்டம் கூடவா போறாங்க, கர்த்தாவே அப்படி சித்தப்படி நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா, தேவ சித்தம் என்றால் எந்த எதிர்ப்பும் இல்லாத, பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை, அப்படிதான் அண்டர்ஸ்டாண்டிங். சோ அப்படி இருக்கவங்க எல்லாம் தேவ சித்தத்தில் இருக்காங்க நம்ம நினைச்சிட்டு. அப்படி பாத்தீங்கன்னா நிறைய அவிசுவாசிகள் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய லெவல்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவர்கள் காலத்து கீழ் அடிமைத்தனத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காலம் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவங்க நல்லா இருக்க, எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்க மாதிரி தரலாம். ஒரு நாள் அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். காலம் அவர்களை மேற்கொள்ளும். ஆனால் நாம் அழைக்கப்பட்டிருப்பதே காலத்தையும் நேரத்தையும் மேற்கொள்ளும்படிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இது we are going long, we are going far. That's why it's okay to go through certain things, because we are going far. யோவான் இயேசுனுடைய சுவிசேஷ நிமித்தம் பத்மோ எனும் தீவில என்ன பண்ணிருக்கான்? காவல் பண்ணப்பட்டிருக்கிறான். அதே டைம்ல யோவான் பத்மோ எனும் தீவிலே காவல் பண்ணப்பட்டு கொண்டிருந்த அதே டைம்ல ரோம பேரரசர், அது நீரோவோ யாரோ இருக்கணும், அவன் எவ்வளவு செழிப்பா வாழ்ந்துட்டு இருப்பான் அரண்மனையில. யோசித்து பாத்தீங்களா? யோவான் வந்து தன்னுடைய விசுவாசிகளோட இப்ப இருக்க மாதிரி போனு இமெயில் எல்லாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இவன் கைது செய்யப்பட்டு பத்மு தீவுல நாடு கடத்தப்பட்டு உட்காந்துருக்கான், தனியா உட்காந்துருக்கான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரோமர் பேரரசனும் இப்படி பல பேர் நல்லா ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க. கரெக்டா? ஈவன் இவங்களை எடுத்துக்கோங்க, யாரு நம்ம பரிசேயர் அந்த குரூப் எடுத்துக்கோங்க, எல்லாருமே நல்லா சந்தோஷமா அவங்க வேலையை பார்த்துதான் இருந்தாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப எதுக்குங்க நான் அந்த சுவிசேஷத்தை நம்பி எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்னா, யோவான்
தேவ ராஜ்யத்தை பற்றின வெளிப்பாடுகளை பெற்றான். மட்டுமல்ல, இன்னும் முடியல. இந்த பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் அப்படின்ற மாதிரி ஆளுகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். already in the spirit realm they exercise some kind of authority. Okay, already. Even now these people are contributing. நான் சொல்றேன், நீங்க ஏத்துக்கலாம், இல்லைன்னா ஏத்துக்காம போலாம், அது உங்க விருப்பம். நம்ம இன்னைக்கு எந்த புக் பத்தி படிச்சுட்டு இருக்கோம்? Revelation. ஏன் படிச்சுட்டு இருக்கோம்? நீங்க யோவான் எப்பங்க எழுதினாரு? 90 AD ஏதோ ஒரு வருஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சிம்பிளா முடிச்சுங்க. ரொம்ப வருஷத்துக்கு போகணும். 20 செஞ்சுரி கழிச்சு நம்ம அவரோட ரெவலேஷன் எடுத்து படிச்சிட்டு இருக்கோம். ஓகே. Do you think in the spirit realm these people are not connected with all these process? இயேசு கிறிஸ்துவே மோசே எலியா பார்க்க வந்தாங்க. ஏன்னா அவர் அவங்கள பத்தி நிறைய பேசினார், அவங்கள பத்தி படிச்சாரு, அவங்கள பத்தி பேசினார், அதனால அவர் பார்க்க வந்தாங்க. இப்ப நம்ம வெளிப்படுத்த விஷயம் பத்தி பார்த்து படிச்சுட்டு இருந்தோம்னா பார்க்க வருவாங்களா இல்லையா? இல்லங்க, எங்க கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்குலாம் தெரிய மாட்டாங்க, மலை மேலே ஏறினீங்கன்னா தெரிவாங்க. அப்படின்னா என்ன? If you go into the spirit you will see them. The thing is, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. When you pray in the spirit you will see these people. ஓகே, அப்படிதான் இருக்குமே தவிர ஏதோ ஐயோ யோவான் வந்தாரு, ஐயோ எலியா வந்தாரு, அப்படி அப்படிலாம் இருக்காது. நம்ம வாழ்க்கையை ரொம்ப பெருசாக்கி வச்சிருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. வெரி நார்மல். You just see these people, they will come and go because there is an alternate reality. In fact, that is the real reality. Okay, right? So ராஜ்யத்தினுடைய உபத்திரவம். ஓகே, யோவான் அதை வெளிப்படுத்த விஷயம் ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிக்கிறார். பாருங்க, வெளிப்படுத்த விஷயம் முதல் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 1:9. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். ஓகே, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்களுடன் பங்காளமா இருக்கிறேன். அங்க 3 வேர்டு வருது, 3 காரியம் வருது. உபத்திரவம், ராஜ்யம், பொறுமை. உபத்திரவம், ராஜ்யம், பொறுமை. ஏங்க ராஜ்யம்னு வரும்போது ஏங்க உபத்திரம் வருது அப்படின்னா, அதுதான் நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா this kingdom is not about something in the air beyond the earth. Okay, which is nobody's property, no man's land. அந்த மாதிரியான இது கிடையாது. அப்பனா there will be no war, no fight, no battle, no persecution. This is about பவுல் வந்து ஃபெலிக்ஸ்ட சொல்லிட்டு இருக்கான். ஃபெலிக்ஸ் கவர்னர், ரோமன் கவர்னர். அவன்கிட்ட சொல்றேன், பிலாத்து மாதிரி ஒரு ஆளு, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து அப்படின்னா என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, சார் நீ இன்னைக்கு ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்க, இன்னைக்கு கவர்னர், ரோமன் கவர்னர் உட்காந்துருக்க, உனக்கு நல்ல காசு வருது, நல்லா சிலிப்பா உட்காந்துருக்க. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு நாள் நீ இன்னொருத்தர் முன்னாடி நிக்கணும், தெரியுமா உனக்கு? ஒரு ராஜ்யத்துக்கு முன்னாடி நிக்கணும், அந்த ராஜ்யத்தை நான் இருக்கேன். சங்கிலி போட்டு நிக்கிறான், சொல்றான் அக்யூஸ்ட். நான் சொல்றேன், அங்கே பாரு நான் இருக்கேன்ல, நான் எங்க தெரியுமா இருக்கேன், நான் ஒரு ராஜ்யத்துல இருக்கேன், அந்த ராஜ்யத்துல நான் பெரிய ஆளு, அந்த ராஜ்யம் ஒரு நாள் உன்னை நியாயம் விசாரிக்கும். இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், ரோல் ரிவர்ஸ் ஆயிரும், நான் நியாயம் விசாரிப்பேன். ஓகே, சாரி, அந்த ராஜ்யம் நியாயம் விசாரிக்கும், யாருக்கு தெரியும், நான் கூட ஜட்ஜா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தெரியல என்ன சொல்றாங்க, நான் சொல்றேன் அப்படி, நான் கூட ஜட்ஜா உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் பயந்துட்டானா அதை பார்த்து. அப்ப அவன் எவ்வளவு ரியலா அதை பிரசன்ட் பண்ணியிருக்கான் பாருங்க. பவுல் பேசுறது அவ்வளவு ரியல், அதனால நான் பயந்துருக்காங்க. ஓகே, சோ அந்த ராஜ்யம் ரியல் அண்ட் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது அவங்களுக்கு. அதனால அவங்க வந்து they were willing to go through all these things. ஓகே, சரி. சோ இப்ப இந்த ராஜ்யம் வந்து
நான் சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். பெலிக்ஸ் ஏன் பயந்தான் அப்படின்னு சொன்னா, இப்ப பவுல் வந்து இந்த ராஜ்யம் வந்து ஏதோ வானத்துல எதையோ ஆளுகை செய்ய போகுதுன்னு சொல்லல. அவன் சொன்னதே என்னன்னா, இந்த ரோம சாம்ராஜ்யம், நீ எத்தனை ஒரு சாம்ராஜ்யம் வச்சிருக்கிறப்பா, அதை விட என்னுடைய ராஜ்யம் பெருசுன்னு சொன்னான். The conflict comes because the inheritance is all about the earth. சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான், சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான். அதுல என்னத்தை சுதந்திரித்துக் கொள்வான்? Or in other words, அந்த சகலமும் எங்க இருக்கிறது? இங்க பூமியில. அதனாலதான் மரித்தவர்களுடைய சரீரங்கள் எழுந்திருக்கும். கிறிஸ்துக்குள் மரித்தவர்களுடைய சரீரம் எழுந்திருக்கும். ஏன் எழுந்திருக்கும்? ஏன் எழுந்திருக்கணும்? இங்க உயிரோடு இருக்கிறது. இங்க சங்கீதம் 37 37 வாசிங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எதை சுதந்தரித்துக் கொள்வாங்க? பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அடுத்து 29. நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். என்ன பண்ணுவாங்க? பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். எதிலே வாசமாயிருப்பார்கள்? பூமியிலே. 32 வாசிங்க. 32 வாசிங்க. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான், கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவது இல்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. 34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். 3 தடவை இதே அதிகாரத்துல என்னென்ன வருது? பூமியை சுதந்தரித்துக் பூமியை சுதந்திரித்துக். பூமி யாருடைய கண்ட்ரோல்ல இன்னைக்கு காணப்படுகிறது? பிசாசு கண்ட்ரோல். அப்ப உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க சொல்லலாம் இன்னசென்ட்டா நீங்க சொல்லலாம், பிரதர் நான் என்ன ஒரு வேலை வேணும் தான் ஜாப் பண்ணேன், அதுக்காக ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? அந்த வேலை எங்க இருந்து வருது? பூமியில இருந்து தான், பிசாசு ராஜ்யத்துல இருந்து வருது. பிசாசு ராஜ்யத்துல இருந்து வரல, பூமியில இருக்க ஒரு நன்மை. அது பிசாசு அவனுடைய கண்ட்ரோல்ல இந்த பூமி இருக்கிறதுனால, இருக்கக்கூடாது, ஆனா அவனுக்கு இருக்கிறதுனால அவன் வந்து நீங்க வந்து இன்னசென்ட்டா வேலைன்னு பாக்குறீங்க. அவன் எப்படி பாக்குறான்? தன்னையுடைய ராஜ்யத்துல புடுங்குறாங்கன்னு பாக்குறான். அது ராட்டட்டோலி மூவி தெரியுமா? பாத்திருக்கீங்களா? என்ன மூவி? கார்ட்டூன் மூவி ராட்டட்டோலி, அனிமேட்டட் மூவி. பார்த்தது இல்லையா? ராட்டட்டோலி அது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது போர் அடிச்சா பாருங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்டோரி என்னன்னா, குஸ்டோன்னு ஒரு பெரிய செஃப் வருவார். அந்த குஸ்டோ வந்து ரொம்ப ஃபேமஸ் செஃப், எனிபடி கேன் குக் அப்படின்னு அவருடைய மோட்டோ. அதனால ரொம்ப ஃபேமஸ் ஆவார். அவர் இறந்து போயிடுவார். இறந்து போனே அவருக்கு அடுத்து அந்த அந்த ஹைரார்கியில இருக்க ஒருத்தர் இருப்பான், பேரு போஸ்ட் எனக்கு தெரியல. அவனுக்கு அந்த இது வந்துடும், செஃப் ஒருத்தன். அவனுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் அவனோட தான் வந்துடும். சரியா? அவனோட தான் வந்து அவன் தான் ஓனர் நினைச்சு நல்லா சுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு பையன் அங்க வருவான். அவன் எந்த வேலைக்கு வருவான்னா, கார்பேஜ் பாய் வேலைக்கு வருவான். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவான். கார்பேஜ் பாய். கார்பேஜ் பாய் தான் என்னன்னா, ரெஸ்டாரண்ட்ல சமையல் குப்பையெல்லாம் இருக்கும்ல, குப்பையை கொண்டு போய் குப்பையில கொட்டுற, குப்பை தொட்டியில கொட்டிட்டு வரணும். இதுதான் கார்பேஜ் பாய் வேலை. ஆனா அவன் எப்படி வருவான்னா, ஒரு லெட்டர் கொண்டு வருவான். அது என்ன லெட்டர்னா, குஸ்டோவுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்ததாகவும் அந்த ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுச்சு, அந்த ஒய்ஃபுக்கு பிறந்த பையன் தான் இவன். ஒய்ஃபா லீகல் ரிலேஷன் கூட தெரியாது, ஆனா ஏதோ ஒரு விதத்துல இவன் தான் பையன், அதனால இவனை வந்து இந்த வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி.
அந்த மாதிரி லெட்டர் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். சரியா? ஆனா இந்த செஃப் இருக்கானே, அவனை வந்து அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது, சமைக்கவே தெரியாது. ஆக்சுவலா இந்த எலி தான் சமைக்கிறதில்ல. எலி அவனுக்கு ஃப்ரெண்டா எலி இவனுக்கு ஐடியா கொடுக்க சமைச்சிட்டு இருப்பான். அதுதான் கதை. ஆனா இவன் என்ன நினைச்சுப்பான், இந்த பையன் தான் பயங்கரமா சமைக்கிறான், இவன் தான் எதிரா இருக்கான்னு நினைச்சிட்டு அந்த பையனை எப்படி வந்து விரட்டலாம், வெளியே தரலாம்னு இவன் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன பயம் இருக்குன்னா, இவன் வந்து குஸ்டோவோட பையன் அப்படின்றப்ப எப்படியாவது குஸ்டோவோட சொத்து இவனுக்குன்னு போயிருச்சுன்னா நமக்கு எல்லாம் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லாம ட்ரை பண்ணா. பட் ஸ்டோரினா கடைசியா அந்த பையனுக்கு அது வந்துடும். அவன் ஒரு பெரிய இதா வருவான். அதாவது அப்படிதான் முடியும். ஓகே, அதே மாதிரிதான் பாருங்க. நீங்க அந்த பையனுக்கான ஆரம்பத்துல எல்லாம் அவன் திட்டத்தோட எல்லாம் வரல. ஒரு பயங்கரமா பிளான் பண்ணி இப்படி வந்து அப்படிலாம் அவன் வரல. அவன் வந்தது வந்து கார்பேஜ் பாய் அப்படிதான் உள்ள. ஆனா கடைசியில பார்த்தா பிகம்ஸ் இன்ஹெரிட்டர். சேம் வே whatever you are praying, you may be praying for something very small and normal, and நீங்க இப்படி கூட யோசிக்கலாம், என்னங்க இவனுக்கு அவனுக்கு நடக்கிறதெல்லாம் கூட எனக்கு நடக்க மாட்டேங்குது, அப்படி ஒரு பேசிக்ல இடிக்குதே அப்படி நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். பட் nevertheless, whenever you are praying for anything in the world, anything from the material realm, you are disturbing the kingdom of the devil. அதனாலதான் பாருங்க, மெட்டீரியல் திங்ஸ்க்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றதை நிறுத்தக்கூடாது. நிறைய பேர் இது நல்ல டெவில் ஹஸ் பிரெயின் வாஷ் தம். மெட்டீரியலா எதுவுமே ஜெபம் பண்றதே கிடையாது. ஜெபம் பண்ணாதான் எர்த்லி ரெல்ம்ல நீங்க பிரச்சனை உருவாக்குறீங்க. ஓகே, இல்லன்னா நீ உருவாக்கல, எந்த பிரச்சனையும் அவனுக்கு கொடுக்கல, நோ ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா? சோ இப்ப நம்ம லெவலுக்கு வருவோம். நீங்க ப்ரே பண்ணிட்டு காரியங்கள் எனக்கு நடக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ற காரியங்கள்லாம் நிறைய காரியங்கள்ல there is resistance from the demonic realm. Okay, there is resistance from the demonic realm. ஏன்னா பிசாசு எப்படி பாக்குதுன்னா, நீங்க விசுவாசத்தினால ஒரு அற்புதம் நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க நாளைக்கு இன்னும் அடுத்து என்ன பண்ணுவீங்க, இன்னும் அற்புதத்துக்காக பிரேயர் பண்ணுவீங்க, இன்னும் ஜெபம் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு அதுல நம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். சூப்பர் நேச்சுரல் ரியல்ம்ல ஓகே அப்படின்னு இருக்கு, தேவன் எனக்கு வைத்திருக்கிறார், அதை வைத்துதான் இந்த பூமியில இருக்கிற காரியங்களை அவன் மேற்கொள்ள முடியும், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள முடியும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அப்படி அறிந்து கொள்ள ஆரம்பிச்சு அதுல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா அவனுக்கு த்ரெட்டா மாறிடுவீங்க. ஓகே, அப்படின்னு சொல்லி the resistance comes because of that. Okay, the resistance comes because of that. ரைட்டா? சோ இப்போ வந்து இது வந்து நமக்கு பிசாசு எப்படி எதிரா இருக்குன்றத உங்களுக்கு காட்டுனேன். நம்ம என்ன செய்யறான்னு ஒரு சில காரியங்கள் பார்ப்போம், நமக்கு ஆதரவா இருக்கிறத பார்ப்போம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 12 15வது அதிகாரம், சாரி 12ஆம் அதிகாரம் 15-16 வசனம், 15 and 16. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. வலுசர்ப்பம் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஓகே, நான் இந்த சாப்டர் லைட்டா ஆரம்பத்தை மட்டும் சொல்லிடுறேன். 12th சாப்டர் நீங்க படிங்க, அப்புறம் எனக்கு சொன்னா ரொம்ப லேட் ஆயிடும், படிச்சா லேட் ஆயிடும். 12th சாப்டர் பாத்தீங்கன்னா அங்க என்ன ஓடுது, அங்க என்ன சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா, அந்த லேடி ஷீ இஸ் பிரெக்னன்ட் அண்ட் ஷீ கிவ்ஸ் பர்த். அவள் வந்து ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறான். அந்த குழந்தை என்ன குழந்தைன்னு பாத்தீங்கன்னா, சகல ஜனங்களையும் சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். The child is the picture of male child is the picture of dominion that is going to be birthed out through the daughter of Zion. இது எங்க வருது கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீகா 4ல இருக்கு, மீகா 5ல இருக்கு. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், படிச்சு கண்டுபிடிங்க எங்க வருதுன்னு பாருங்க. இந்த சாப்டர் வந்து அங்க வருது. டாட்டர் ஆஃப் ஜயன், நீ பாபிலோன் வரைக்கும் போவ, அங்க யூ வில் டெலிவர் அப்படின்னு வருது. ஓகே, அப்புறம் 5வது அதிகாரம் அதுல படிச்சோம்ல, அதுல வருது ஒரு பிரசவிக்கிறவள் பிரசவிக்கும் மட்டும் அப்படின்னு வரும். சின்ஸ் till she births forth, births out dominion, சில உபத்திரவங்கள் இருக்கும் அப்படின்றத பத்தி வருது. ஓகே, so she is birthing out dominion and devil wants to swallow dominion.
நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், devil is not bothered about the church, but he is bothered about the dominion from the church. Okay, ஏன்னா dominion is the main thing. That is his job. அவனுடைய ஜாபை காலி பண்ற மாதிரி. ஓகே, சோ நீங்க டொமினியன் எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா he will try to insult you. He will say you have no right, you have no authority, and he says it's not working, waste, give it up. Give it up. Why are you asking for dominion? உனக்கு எதுக்கு, விட்டுரு. ஓகே, என்ன, that is his thing, right? So இப்ப now the devil is persecuting this lady. ஏன் அப்படின்னா she is the one who is giving birth to dominion. ஸோ யாரெல்லாம் ஆளுகையே தங்களுக்குள்ள வந்து பர்த் அவுட் பண்றாங்க, நான் முன்னாடி சொல்லிக்க திரும்ப ஒரு அதை சொல்றேன். You praying for a job is you asking dominion in a particular area. You may think it's just a job. No, you're asking for dominion because you're praying for a supernatural thing. You're praying for what you want, you desire. See, ஆளுகைன்றது simplest termsல you seeing your desires getting fulfilled, that is dominion. It's a very simple way. So the devil attacks your desire. He says, ask, but don't ask specifically. Okay, டிசைர்லாம் அப்படியே நடக்கும்னு எதிர்பார்க்க, நடக்கும், அப்படி நடக்கும், முன்ன நடக்கும், பட் எக்ஸாக்டா நடக்கும் என்ன பண்ணாது, எதிர்பார்க்காது. He opposes that, right? So இங்க போட்டிருக்கு, வெள்ளம் வந்து அது வந்துச்சு. ஓகே, சர்ப்பம் தன் வாயிலிருந்து வெள்ளம் போன்ற ஒரு தண்ணீரை வந்து கக்கி விட்டது. ஆனா என்ன போட்டிருக்கு, பூமியானது தன் வாயை திறந்து அதை என்ன பண்ணிருச்சான், விழுங்கி கொண்டது. Okay, so what does it say? It tells that as one side, when you go through persecution, you are believing for something. Kingdomல சில manifestationக்காக நீங்க வெயிட் பண்றீங்க. You are believing for something. You are praying. Okay, அந்த டைம்ல வந்து when the opposition, when the problem comes up, God will open unexpected doors, unexpected things in your support. நீங்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து, எதிர்பாராத சூழ்நிலைகளில் இருந்து, எதிர்பாராத வழிகளில் இருந்து உங்களுக்கு உதவிகள் வரும்படி கர்த்தர் செய்யும். அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 14th verse மட்டும் வாசிச்சிருக்கேன். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ரெண்டாவது என்னன்னா, in spite of that persecution, இந்த ப்ராப்ளம் மத்தியில God has prepared a specific place for you, and He's also given you wings to fly to that place. அதாவது wings அப்படி சொல்லும்போது it talks about the abilities of the spirit. ஆவியினாலே உங்களுக்கு உண்டாகும் அனுகூலங்கள், உதவிகளை பற்றி சொல்லுகிறது. In spite of the problem, in spite of that situation, okay, நீங்க தப்பிச்சு போறதுக்கு மட்டும் இல்ல, for you to fly to that place, God has prepared a special provision for you. See, why do we pray? Why do you seek God's presence? ஏன் அப்படி தேடுறோம்னா, as you pray for specific things and as you await your breakthrough, அதுக்கு மத்தியில when there are challenges, when things are going against you, you need to know what God has prepared for you. உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், என்ன அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், என்ன வழிகள் உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார் அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதற்காக தான் we pray. That's why we see God, especially during these times. Okay, so இந்த உபத்திரவங்கள் மத்தியிலே முதல்ல வந்து God is opening unexpected resources. அதுல நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. Without your knowledge, without your any input, things will start happening. ஒண்ணு. ரெண்டாவது, you need to identify the wings God has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரும் கழுகினுடைய சிறகுகள் போன்ற தேவன் உங்களுக்கு ஆவியிலே கொடுத்திருக்கிற அந்த சிறகுகள், the wings that God has given you in the spirit, you need to find that. Okay, அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு, that's why you pray, that's why you seek the word of God during, especially when you are going through problems, especially in tough times, you need to seek God's counsel, wisdom of God. ஏன்னா அந்த டைம்ல God shows you the wings that He has given you. சரியா? இதை will continue. இதை நமக்கு இன்னைக்கு முடிக்க முடியாது. We'll continue in the next meeting. Shall we pray? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Father. Hallelujah. Hallelujah. Hallelujah.
இன்னைக்கு வந்து we are not having the communion today. I have to go, so we'll finish soon. Okay, next week இருக்கும் communion. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. அன்றைய இந்த நாளில் குறிப்பாய் pray for everybody who is going through some kind of persecution. ஏதோ ஒரு விதமான உபத்திரவத்திலே, ஒருவேளை ஆதி திருச்சபை நாட்கள் போல இல்லாவிட்டாலும் இன்றைக்கு பல சூழ்நிலைகள் நிமித்தமாய் அவருடைய உபத்திரவத்திலே போய்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். In the name of Jesus, I command earth to open its mouth and swallow those waters. உபத்திரவத்தின் தண்ணீர்களை ஆண்டவர் எதிர்பாராத இடங்களிலிருந்து, எதிர்பாராத வழிகள் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாக முடியாது நான் ஜெபிக்கிறேன். The earth open its mouth and swallow those unnecessary waters of unnecessary flood waters. அது மட்டுமல்ல, பலவீனமான நேரங்களிலே ஆவியின் சிறகுகள், the wings of the spirit, இவர்கள் அறிந்து கொள்ளும்படி இவர்கள் கண்கள் திறக்கப்படுவதா. Thank you, Lord. Let the eyes open so that they'll see the wings of the spirit. Thank you, Lord. ஆண்டவரே, இந்த குறிப்பா இந்த வாரத்திலே நீர் ஏற்கனவே சொன்னது போல அதிசயங்களை காணும்படி உதவி செய்வீரா. அதிசயங்களை காணும்படி உதவி செய்வீரா. அதிசயங்கள் காணும்படி உதவி செய்கிறார். Let there be miracles, signs and wonders. எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளிலே செய்தது போல அதிசயங்களை காணப்படும் என்று சொன்னீர். அந்த பஸ்கா ராத்திரியிலே ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்தீர். அப்படி அதிசயங்கள் இந்த வாரத்திலே செய்து உற்சாகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக நாங்கள் எதிர்பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அநேக சாட்சிகளை எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். One more thing. I'll just pray for the election result that's coming on 4th. Lord Jesus, we pray for a mighty hand to show up. We pray for a supernatural breakthrough, supernatural hand. Dominion belongs to us. We are the people of God. So we declare favorable dominion. We declare favorable dominion. ஆகாய் 2ல சொல்லியிருக்கபடி ஜாதிகளின் சிங்காசனத்தை கவிழ்த்து போடுகிறார் நீர். குதிரையும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனையும் செங்கடலே அமிழ்த்து போட்டவர் நீர். பலத்த கரம் கிரியை செய்வதாக, பலத்த கரம் கிரியை செய்வதாக. அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். நீர் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆளுகையும் முடியாது, ராஜரிகமும் முடியாது. அதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை பயன்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. God bless you. See you Wednesday. Thank you. Thank you so much. Thank you. I'm ending the people. Bye.